முத்தி பூர்ண மெய்யாகவே சர்வம் கோடிக்கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நிருபீக மகான்யராண்டே முத்தி பாலிப்பு வாழ்வனைத்தும் தந்தெனது குல முழுதும் தனையாண்டு வளர்வித்து வரும் துறையே வல்ல ஆழ்வதுனதசையாத நிலை தனக்கு அடிமை என அன்பினுக்கோர் அழிவும் உண்டோ ஊழியேனும் கோல் மலிந்த பவக்காட்டை அறை விழுங்கும் அக்கினியே அருட்குருவே என் அன்பே உன் திருப்பாத தாழ் மலர் விட்டினி அகலேன் அகன்றால் என் உயிர் விடுவேன் அபுசாலி எனும் தவம் கொண்டெழுந்த தேவே என்று தோத்தரித்து நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களை தோத்தரித்து வணங்கி மற்றும் இங்கு கூடியிருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் என் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்மளாம் எங்கே இருக்கோம்? சபையில் இருக்கோம். மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் மாதாந்திர பிரார்த்தனை சபையில் இருக்கோம். 36வது சபை, தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோட 36வது சபையில் இருக்கோம். அப்போது சபை அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. சபை அப்படின்னா தெய்வம் அருளமுதம் வாக்கியம் 261. பல இடத்துல சபைனா என்னன்னு சொல்லியிருந்தாலும் இங்கே என்ன உத்தரவு பண்ணுறாங்கன்னா, திருமேனி தாங்கிய ஆண்டவர்களின் வாய்மைக்குள் புகுந்து கொள்வதுவே சபை அப்படிங்கிறாங்க. திருமேனி தாங்கிய ஆண்டவர்கள் அவங்களோட வாய்மைக்குள் புகுந்து கொள்வதுவே சபை அப்படிங்கிறாங்க. இப்போ நம்மெல்லாம் காலையிலேருந்து அதுதான் அவங்களோட வாக்கியத்தை எடுத்து, ஏன்னா வாக்கியம் அப்படிங்கிறது தெய்வம் என்ன சொல்கிறாங்கன்னா, உன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப்பட்டிருக்கிறது. அதை உன் செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது தவத்தை காண எத்தனையோ மடங்கு அதீத உன்னத முடிக்குங்கிறாங்க. அப்போது இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம சபையில் அதுதான். ஸோ ஷாலை காவ்யா அவங்க தீர்க்க தரிசனம் பற்றி நம்மளுக்கு வடலூர் வள்ளல் பிரான் அவர்களோட தீர்க்க தரிசனத்தில் நம்மளுக்கு பங்கிட்டாங்க. ஷாலை உஷா அவர்கள் என்ன பண்ணாங்க, உயிராணி திருவசனம் வாக்கியத்தை பங்கிட்டாங்க. ஷாலை கமரி அவர்கள் வான்மதி குரல்லேருந்து வாக்கியம் பங்கிட்டாங்க. ஷாலை நிவேதா அவர்கள் என்ன ஒரு வாக்கியம், அதாவது நரன் தேவன் அதுக்குரிய வித்தியாசத்தை பற்றி பங்கிட்டாங்க. நம்மளோட என் கணவர் தூள கணவர் ஷாலை சுரேஷ் கோவிந்தா அவர்கள் ஒரு அருமையான ஒரு நமக்கெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு டாபிக். அது மரளியின் மகிமை அப்படின்ட்டு ஆச்சரியமா இருந்துச்சு. மரளியோட மகிமை பற்றி பேசுவோமா அப்படின்ட்டு அவரோட பதிவில் அதுக்கெல்லாம் எல்லாம் தெளிவாக சொன்னாங்க. மகிமைன்னா மரளியை நம்ம சொல்கிறதுக்கே பயப்படுவோம். அந்த வார்த்தையை எமன்னாவே அச்சப்படுவோம். அதையும் அதை பற்றி பேசாதனே. அப்போ அவருக்கும் சில மகிமைகள் இருக்குன்னு அதை பற்றி பேசிட்டு கொஞ்சம் வியப்பாகவும் ஆச்சரியமாக இருந்தது. அடுத்ததாக லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்டு என்னோட புதல்வி ஷாலை சஞ்சீனி அவர்கள் ரொம்ப அழகாக இளமையிலேயே கற்பிக்க வேண்டிய 4 பாடங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தொகுப்பாக ஒரு அழகான வாக்கியங்களும் அது கூட ஒரு கதையையும் பங்கிட்டாங்க. ஸோ இது எதுக்கு நான் அவங்க கூட இப்போ சொல்ல வரேன்னா, காலையிலேருந்து நம்ம தெய்வத்தோட அதுதான் அந்த வாய்மைக்குள் நம்மளே கொடுத்து கொண்டு இருக்கோம். வேறு நினைவே இல்லை நம்மளுக்கு. காலையிலேருந்து அதே தான் இருந்துச்சு. அதுக்கு தான் இந்த சபைக்கு வரணும். நான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அவங்கவுங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையும் தெய்வ நூல் வச்சுருக்கோம். நம்ம அவங்கவுங்க விடுதலையே உட்காந்து அவங்க இடத்துலையே உட்காந்து படிச்சுக்கலாமே. இப்போ இங்கே வரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இருந்தாலும் தெய்வம் உத்தரவுக்கு இணங்க சபை கூடி படிக்கிறீங்களாடா அவங்க ஊரில் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்பாங்களாம். அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க தெய்வம். அப்போ இது தெய்வத்தின் வாக்கிற்கிணங்க நம்மளாம் இங்கே கூடி படிக்கிறது தெய்வத்தோட ஆசீர்வாதம் தான். இல்லை 36வது சபையை நம்ம தொட்டிருக்கோன்னா இது அடுத்தது 306வது சபையாகிறதுக்கு அவங்களோட கருணையும் இறக்கப்படுறது நிச்சயமாக ஆயிடும் அது. ஸோ இந்த சந்தோஷத்தோடு நான் இன்னைக்கு அவங்க கூட இந்த சபை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பங்கிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளோட தெய்வம் இந்த 36வது சபை நான் திரும்ப எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த 36வது சபை வரைக்கும் நம்ம பேசுனது ஒரே ஒரு விஷயம்தான். நம்ம சபையை பொறுத்த மட்டும் தெய்வத்தோட தனிப்பெரும் கருணை, அவங்க பட்ட அரும்பாடு, அவங்க பெருமையை பேசுறதுக்கு நம்மளாம் இங்கே போடுறோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நாம் சொல்வதை நீ பூமுட்டைத்தனமாக நம்பி நட, அது போதும். நித்திய ஜீவ வாழ்வு உன் கைவசமாகும்.
இதற்கு கைமாறாக நீ சதா எம்மிடமே உன் எண்ணத்தை செலுத்தக்கூடாதா? உன் அன்பை எம்மிடம் மாறாது பதிக்கக்கூடாதா? இங்கே ஒரு வார்த்தை என்ன கவனிக்கணும்னா, மாறாது பதிக்கணுன்றாங்க. மாறிடக்கூடாது. இப்போ இங்கேருந்து வெளியே போனது மாறிடக்கூடாது, மாறாது பதிக்கக்கூடாதா? இவ்வாறு செய்து வருவது என்ன பெரிய கஷ்டம் அப்படிங்கிறாங்க. அடுத்த 6வது வாக்கியத்தில், நாம் கையை அசைத்து கூப்பிட்டால் அதே திசையில் பாய்ந்து வர வேண்டும், குப்தியாக சுற்றி வரலாகாது. தெய்வம் சொன்ன அந்த இட்ட கட்டையில் அப்படியே வரணும். நீங்கள் இங்கே தான் வர சொன்னீங்க தெய்வமே, நான் அந்த பக்கம் சுற்றிட்டு வரக்கூடாது. அவங்க போட்டு காட்டிய நேர் பாட்டையிலே நம்ம போகணும் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக, நாம் கல்லை கிள்ளு என்றாலும் சற்றும் யோசிக்கக்கூடாது, கல்லாச்சே எப்படி கிள்ளுவது என்று அதுபோல் நடக்க வேண்டும். அப்போதுதான் நமக்கு இன்னைக்கு நம்ம அப்பப்போ சொல்கிறது தான், ஒரு எட்டி பழத்தை கொடுத்தா கடக்கு மடக்குன்னு கிடைக்கணும்னு சொல்லுவோம். கத்தியை பார்த்தா பாயசம், இதெல்லாம் நமக்கு நினைவில் அப்படியே பதிஞ்சிச்சு எல்லா சபையிலும் பேசி அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம சபையை பொறுத்த மட்டும் இதுதான். ஏன்னா இதை இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக நான் சொல்கிறேன் இன்னைக்கு அப்படின்னு சொன்னால், ஏன்னா நம்ம இப்போ இன்னைக்கு நான் பேச போகிற ஒரு தலைப்பு அது மாதிரி, அதை ரொம்ப விசாலமான மனசோட நல்ல ஒரு உயர்ந்த நோக்கோட கேட்கணும். அப்போ தான் அது நம்மளுக்கு அந்த புரிதல் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. இல்லைன்னா கொஞ்சம் கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான், கொஞ்சம் மாற்றி யோசிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க சைத்தான் மனசுலன்ட்டு, அது வேற மாதிரி நம்மளுக்கு புரிதல் உண்டாகிடும். அதனால இன்னைக்கு நம்ம இப்போ நமக்கெல்லாம் நம்ம தெய்வம், நம்ம குல தெய்வம் பிரம்ம பிரகாசம் விழிச்சாலே ஆண்டவர்கள் நம்ம ஏற்றுன்னு இருக்கோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போது நம்ம புழங்குற இடத்துல இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை காலேஜாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை பக்கத்து வீடு அக்கத்து வீடு, இப்போ நம்ம சுற்றி நிறைய இருப்பாங்க, வேறு வேறு மார்க்கத்திலாம் இருப்பாங்க. அப்போ நம்ம ஏதோ ஒரு மெய்வழி மார்க்கத்துக்கு போகிறாங்களே அப்படி சொல்லி நம்ம அண்டி பேசுகிற வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்படி நம்ம பேசுகிறச்ச அவங்க ஏதாச்சும் நம்மகிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம இருக்கிறது இது கரெக்டு, நாங்கள் போட்ட நேர்பாதையில் நாங்கள் கொஞ்சம் கூட மீற மாட்டோம், கிஞ்சித்து கூட நான் அதை நகர மாட்டோம், நான் அந்த பாதையில் நடப்பேங்கிறது ஒரு நல்ல விஷயம். அவங்க நம்ம ஒன்று சொல்கிறச்ச தெய்வம் ஒரு வாக்கியத்தில் சொல்லுவாங்க, அவங்க ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறது நம்ம அறிவு சம்மதிக்க இருக்கணும், நம்மளுக்கு அறிவு சம்மதிக்க இருக்கணும். அப்போ அவங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு கேட்டுட்டு இது என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம அவங்களுக்கு சொல்லக்கூடிய இடத்துல நாம் இருக்கணும். இப்போ நம்ம அப்படியே கல்லை கிள்ளுன்னா நம்ம கிள்றது நம்மளோட கடமை, நம்ம தெய்வத்தோட கடமை, அது நம்ம ஏற்றுட்டோம் அதனால பண்ணுறோம். அப்போ அடுத்தவங்க கேட்குறச்ச நம்ம ஏன் பண்ணுறோன்னா அவங்க அந்த நிலைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா, உடனே எல்லாரும் அப்படியே வந்துட முடியாது புரிஞ்சிக்கிறதுக்கு. அப்போது தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க, ஏய் அந்த என்கிட்ட கூட்டு வாடா, நான் பேசுகிறேன் அந்த ஜீவனுக்கு, நீ பேசி எனக்கு மாற்றக்காரனாக ஆக்கி விட்டுறாது அப்படின்னு. அப்போ நம்ம வெகு சுதானம் வேணும், அவங்க புரிய மாதிரி சொல்லணும். இப்போ நம்ம பேசி ஏதோ நம்ம கோவப்படக்கூடாது அவங்க கிட்ட, ரொம்ப இந்த ஜீவன் இதுக்கெல்லாம் எங்கே வரப்போகுது இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு நம்மளுக்கு அந்த சகிப்புத்தன்மை வேணும் அப்படின்ட்டு நம்ம ஒத்துக்கிறோன்னு நம்மக்கே சும்மாவை ஒத்துக்கிறோம். இதுக்கே நம்ம எவ்வளோ நேரம் ஆச்சு நம்மளுக்கேன்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் பேஸ்டு இன்றைக்கும் இங்கே அங்கே நடக்கிற ஜீவ பிரயாணம் அப்படி இல்லைன்னா நம்ம ஒத்துப்போமா? நம்மளே சாமானியப்பட்ட ஆளுங்க இல்லை, நம்ம ஒத்துக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அப்போ அவங்க சட்டுன்னு வந்துடுவாங்களா அப்படின்னா அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நம்ம சொல்கிறதுக்கு நம்மளை நாம் தயார்படுத்திக்கணும், அது நம்மளோட கடமை. அது அப்போது தெய்வம் இன்னொரு இடத்துல என்ன உத்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு முத்து இங்கே இருக்கும், இன்னொரு நம்ம வேத நூல் நம்ம அதான் படிக்கிறோம். அப்போ ஒரு முத்து இங்கே இருக்கும், ஒரு முத்து இன்னொரு அலையில் இருக்கும். ஒரு வாக்கியத்தை நம்ம படிச்சுட்டு மட்டும் தெய்வம் இப்படி சொல்லியிருக்காங்களே அங்கே அப்படி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொன்னால், நமக்கு இப்போ இருந்த நேரத்தில் இந்த 36வது சபையில் பேசுகிற பேச்சு தான் இது. இதே 50வது சபையிலையோ 100வது சபையில் நான் இதையே மாற்றி பேசுவேன். ஏன்னா இப்போ இருக்க அறிவு எனக்கு இவ்வளவு தான். நான் இன்னும் நூலை படிக்க எனக்கு ஒரு புரிதல் உருவாகும். அப்போ நான் அதை மாற்றிப்பேன். நீங்கள் அந்த சபையில் அப்படி பேசுங்க, நீ எல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா என்னோட நிலைமை இன்னைக்கு இதுதான், நான் என்ன படிச்சிருக்கணும், எனக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதை நான் அவங்க கூட பங்கிக்கிறேன். இதில் எது இருந்தாலும் நீங்கள் மாற்றுக்கருத்து நீங்கள் தெரிவிக்கணும் எனக்கு. இது எனக்கு என்ன ஒரு ஆசைனா, இப்போ நம்ம இந்த இன்னைக்கு இருக்கிற எல்லாமே ஒரு ரொம்ப வேகமாக இருக்குது, எல்லாமே வேகம் சாப்பிட்றதுக்குள்ள ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு யாரும் உட்காந்து சாப்பிட்றதுக்குள்ள நேரம் இல்லை, அப்படியே நின்று சாப்பிட்டு அப்படியே பிளேட்டை போட்டு போயின்னு இருக்க காலமாகிடுச்சு. அப்போ நம்மளுக்கு ஒருத்தரை பார்த்து இப்படி பேசிக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய குதிரை கொம்பாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி என்னோட இந்த பதிவில் நான் அவங்க கூட பங்கிக்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புரிந்ததில் புரியாதது. எனக்கு வாக்கியத்தில் இப்போ என்னென்னா, நம்ம வேத நூலில் பார்த்தீங்கன்னா வாக்கியமாக திருமை ஞான குரலும் நம்மளோட கோடாயுத பூவில் இருக்கு.
அதே மாதிரி நம்மளுக்கு வந்து தெய்வத்தோட அருளமுதம் இருக்குது, நம்மளோட வந்து திருவொளி வசனம் இருக்குது, வான்மதி குரல் இருக்குது, இப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சுலபமாக புரிகிற வகையில் தான் தெய்வம் வந்து நம்மளுக்கு உத்தரவு பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ மான்மியமோ இல்லை வந்து நம்ம ஆதிமதி உதய வேதனமோ நமக்கு புரியறது கஷ்டம். பட் இந்த வாக்கியமாக வெளியிட்டிருக்க அந்த விஷயங்களில் கூட புரியுது ஆனால் புரியல அப்படிங்கிற மாதிரி பல இடத்துல நமக்கு தோணும். நம்ம பார்க்குறச்ச புரிந்ததில் புரியாதது. அதனால தான் இன்றைக்கி நான் அவங்க கூட பங்கேற்க போகிறேன். இது என்னென்னா, போன வாரம் வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், டாக்டர் கமலி அவங்க ஃபோன் பண்ணிவிட்டு, ஆண்டி இந்த வாரம் என்ன பதிவு பேச போகிறீங்க நீங்கள்? நம்ம போன வாரம்லாம் கேட்டோமே அந்த கேள்வியெல்லாம், அந்த டவுட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு, அதை பற்றி பேச போகிறீங்களா இல்லை வேறு எதனா காமனாக பேச போகிறீங்களா அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஓகே எதிர்பார்ப்பு இருக்குது நமக்கு. அப்போ இது வேறு எதுனா பேசினா இந்த சபையில் செல்லுபடி ஆகாது, அப்போ நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு பேசி தான் ஆகணும் அப்படின்றதுனால தான் சரி அந்த தலைப்பை பேசலாம் அப்படின்ட்டு, மெய்யில் புரிந்ததில் புரியாதது அப்படிங்கிற தலைப்பு உங்கள் கூட நான் பங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன். அப்போது இதை வந்து நம்ம என்ன தலைப்பு வச்சா நல்லா இருக்கும்னா, தெரிந்ததில் தெரியாதது, அறிந்ததில் அறியாதது, புரிந்ததில் புரியாதது அப்படின்னு சொல்லிட்டு, புரிந்ததும் புரியாதது நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இதுதான் இன்றைக்கோட தலைப்பு. இப்போது திருமை ஞான குரல் வாக்கியம் 242ல் தெய்வம் உத்தரவு பண்ணுறாங்க, நீங்களும் இதை கேளுங்க நான் சொல்கிறச்ச, அப்போ உங்களுக்கு என்ன புரியுதுன்னு நீங்கள் பங்கிக்கலாம். திருமை ஞான குரல் வாக்கியம் 242 நல்லா கவனிச்சு கேளுங்க. மூக்கறிவு வளர்வதற்காகத்தான் தேக பரிசுத்தம் ஆலய வழிபாடு முதலென எடுத்து வைக்க பெற்றது அதற்கே. நான் இதை முதல் தடவை படிக்கிறச்ச எனக்கு சரி திரும்ப படித்து பார்த்தேன், என்னடா இது நம்ம அப்படியே படிச்சுட்டே வரும், எல்லாம் புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. மூக்கறிவு வளர்வதற்காக தான், இந்த மூக்கு அறிவு வளர்வதற்காக தான் தேக பரிசுத்தம் ஆலய வழிபாடு முதலென எடுத்து வைக்கப்பட்டது அதற்கே அப்படின்னாங்க. அப்படி இதை நான் படித்து நிறைய சில பேர்கிட்ட நான் கூட கேட்டேன், அப்படின்னா என்ன என்ன அப்படின்னு சொல்லிவிட்டேன். அப்போது அடுத்த வரியில் தெய்வம் உத்தரவு பண்ணுறாங்க, மூக்கறிவு வளர செவி அறிவு வளரும். இன்னும் எனக்கு புரிந்தது புரியாததாயிடுச்சு. ஸோ மூக்கறிவு சரி ஓகே, மூக்கறிவு இருக்குது, ஆனால் இந்த மூக்கறிவு வளர்ந்தால் செவி அறிவு வளருங்கிறாங்க. அப்போ மூக்குக்கும் செவிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அடுத்த வரி வந்தேன். அப்போ வந்து செவி அறிவு வளர ஜீவ அறிவு வளரும் அப்படி. இது எனக்கு மனசுக்கு ஒப்பன மாதிரி தான் இருந்துச்சு. என்னென்னா செவி அறிவுனா செவி உணவு. இப்போ தெய்வ வாக்கியங்களை நம்ம கேட்குறோன்னா செவி வழியாக கேட்க அப்போ அந்த ஜீவ அறிவு வளருது. அப்போ ஜீவ அறிவு வளர வளர மெய் அறிவு பயன் கை கொடுக்க பெறுங்க. சரி, இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது உங்களுக்கும் புரிஞ்சிருக்கணும், செவி உணவு நம்ம பருக செவி உணவு போக அந்த ஜீவன் வந்து நல்லா வனப்பேறி வளரும். இப்போ ஒரு வேளை நம்ம இப்போ சாப்பிடலாம், மணி என்ன பார்த்தோம் நம்ம காலையிலேருந்து 1:30 ஆயிடுச்சு, இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு பசி ஆறிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படி எல்லாருக்கும் சொல்கிறோம். சில பேர் வந்து இல்லை இன்னொருத்தர் வேணால் பேசட்டும் அப்படிலாம் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா காலையில் தான் பசி ஆறி இருக்கும், அந்த 4 மணி நேரத்துக்குள்ளேயே திரும்ப பசி ஆறிட்டு திரும்ப நம்ம பங்கிக்கலான்ற அளவில் தான் நம்ம இருக்கோம் இல்லையா. அப்போது இந்த தூளத்துக்கு தேவையானது என்ன? இந்த தூளத்துக்கு தேவையானது இந்த வாயுணவு. வாயுணவு எதற்குன்னா இந்த அநித்திய உடலை வளர்ப்பதற்காக. அப்போது செவி உணவு எதற்கு? நித்திய தேகம் எடுத்து வாழ்வதற்கான உன்னுடைய வயது வாணாலாகிய பொக்கிஷத்தை உன் சுவாசத்திலே வைத்து படைத்தான் இறைவன். அப்போ அந்த சுவாசத்திற்கு வேண்டிய உணவை தான் இந்த பூவிலே வைத்து படைத்தான், அதுதான் உன் ஜீவ உணவு அப்படின்னா. இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, ஜீவாவி உண்ணுதற்கே சீர் மலர் மனம் படைத்தான். நம்மளாம் என்ன நினச்சிருப்பாங்க, பூ இருக்குது, மல்லிப்பூ இருக்குது, பிச்சிப்பூ இருக்குது, ஜாதிப்பூ இருக்குது, முல்லைப்பூ இருக்குது, செண்பகப்பூ நம்ம தெய்வத்துக்கு உகந்த பூ செண்பக வாசமுடையாள் அப்படின்வாங்க தெய்வம். அப்போது அவங்க திருமணிலேருந்து அந்த வாசனை தான் வரும், நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இது மாதிரி நிறைய மலர் படைச்சிருக்காங்க, தெய்வனை சும்மா படைச்சிருப்பாங்க. அது அப்போ அது ஒரு பலன் கருதி தானே படிச்சிருப்பாங்க. அப்போ அது என்ன பலன் அப்படின்னு சொன்னால், நமக்கு இந்த தேகம் வளர்க்குறதுக்கு வாய் உணவு சாப்பிட்றோம், இப்போ அந்த ஜீவனுக்கு செவி உணவு சாப்பிட்றோம். அப்போது அந்த வாயுணவு செவி உணவு அது கூடவே வந்து இன்னொரு உணவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வந்து வாசனை. அதுதான் வந்துட்டு நம்ம நிறைய பார்ப்போம், அதாவது அந்த மலர்களை வந்து நம்ம வந்து அதை எப்பவுமே நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்ட்டு. அப்போது இதை கொண்டு வந்து இங்கே மேலே நம்ம திரும்ப கனெக்ட் பண்ணி பார்க்குறச்ச
மூக்கறிவு வளர்வதற்காக தான் தேக பரிசுத்தம். எப்பவுமே வாசனை இருக்கும். நம்ம என்ன புணுக்கு போட்டுப்போம், நம்ம அப்புறம் என்ன இருக்கும், சென்ட்டு, வாசனை திரவியங்கள், அப்புறம் அந்த என்ன இருக்கும் வந்து நம்மளுக்கு வந்து ஜவ்வாது அதெல்லாம் போடுறோம். அப்புறம் ஆலய வழிபாடு. இப்போ கோவில்லாம் போயிட்டு வந்து என்ன இருக்கும், நல்ல மனம் இருக்கும், நறுமணம் இருக்கும், நிறைய புஷ்பங்கள்லாம் அவங்க பயன்படுத்துவாங்க. அந்த எல்லாமே நிறைய மலர்களை வச்சு எல்லாம் பண்ணுறாங்க. அப்போது வந்து தேக ஆலய வழிபாடு முதலில் எடுத்து வைக்கப்பட்டது அதற்கே அப்படிங்கிறாங்க. அப்போது அந்த மூக்கறிவு வளர என்ன ரிலேஷன்ஷிப், இந்த செவி அளவு, அந்த செவி அறிவு வளரும் அப்படின்னா இதுதான் அந்த புரிந்தது புரியாதது எனக்கு அப்படின்றது. அப்போது ஜீவ அறிவு, அப்போ ஜீவ அறிவு வேணும்னா செவி உணவு கேட்டால் ஜீவ அறிவு வளருது. அப்போது அந்த ஜீவ அறிவு வளரும்னா மூக்குக்கு வந்து இப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன், இப்போ ப்ளசண்ட்டாக இருக்கிற இடத்துல இப்போ நான் உட்கார வச்சு இங்கே சொல்லிவிட்டு இங்கே வந்து ஒரு பயங்கர ஒரு துர்நாற்றம் அடிக்குதுன்னா இப்போ உட்காந்து நான் இந்த பிரசங்கம் பண்ணியிருந்தா உங்களால் கேட்க முடியுமா? உங்களால் கேட்க முடியுமா? கேட்க முடியும். சரி உணவு முதல்ல உங்கள் எண்ணங்கள் நினைவுகள்லாம் அப்போ முதல்ல அங்கே எப்போ வேறு இடத்துக்கு போகலாம், கட்டணைக்கா இங்கே வேண்டாம், இங்கே எங்களால் ஒன்றுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஒரே துர்நாற்றமாக சொல்லுவீங்க. அப்போ அந்த மூக்கறிவு வளர்ந்து அப்போ செவி அறிவு அப்படியோ அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். அப்போ மூக்கறிவு வளர செவி அறிவு வளரும். செவி அறிவு வளர்ந்தால் அப்போ வந்து அந்த ஜீவ அறிவு வளரும். ஜீவ அறிவு வளர வளர மெய் அறிவு பயன் கை கொடுக்கப்படும். ஜீவனுக்கு மெய் உணர்ச்சி தைப்பது காது வழியாகத்தான். செவி சுவை உன் ஜீவனுக்கு உஷ்ணத்தையும் தேஜஸையும் தருகிறது, கிளப்பி உண்டாக்கிறது. செவிக்கு உணவு அருந்துவது என்பது, செவிக்கு உணவுனா இப்போ நான் பேசுகிறேன்னா நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கணும், கேட்டுட்டு இருப்பீங்க. அது வந்து எப்படி இருக்குன்னா ஞான சைதன்ய வார்த்தைகளை உள்ளம் சம்மதிக்க, நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு உள்ளத்தில் வந்து இனிக்கணும், அது உண்மைன்னு தெரியணும். இந்த அம்மா ஏதோ கதை விட்டுட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க முடியாது, ஓட்டி தான் பார்ப்போம் நம்மளுக்கு அப்படின்ட்டு. இந்த பதிவெல்லாம் ஓட்டி பார்த்தா ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி நான் என்னென்னோ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம என்ன முன்னாடி என்ன பேசணும் பின்னாடி என்ன பேசணும் தெரியாமல் நடுவில் எதானே கேட்டாங்கன்னா இது மெய்க்கு மாற்றமாக பேசிட்டு இருக்காங்களேன்னு தோணிடுவாங்க. அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம் இதில். அப்போது உள்ளம் சம்மதிக்க செவி மடுப்பது, யோகத்தை பெருக்கி சீவேசனாக்கும் செயலில் உன்னை விடுத்தாட்டுவது. அப்போது இப்போ 3 உணவு, மூக்கறிவு வளர செவி அறிவு வளரும், செவி அறிவு வளர ஜீவ அறிவு வளரும், ஜீவ அறிவு வளர வளரதான் வந்து அந்த மெய் அறிவு பலன் கை கொடுக்கப்பெறும். சரி, எல்லாமே சொல்லிட்டோம். இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்னா புரிந்தது புரியாதது எதுன்னா திரும்பவும் வந்து பார்த்தா இந்த மூக்கறிவு வளர்றதுனால செவி அறிவு வளரும் அப்படின்னா இப்போ இந்த 3க்கு என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறது தான். சரி, இது நிறைய பேர் கேட்கலாம் அந்த பதிவை. அப்போ அவங்களுக்கு வந்து இதை விட ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் சொன்னால் அவங்க பதிவில் எப்போனா நம்ம சொன்னால் கூட, இப்போ தெய்வம் வந்து அனுபவத்தில் இருக்காங்க, கன்னிவிராதனத்தில் இருக்காங்க, நம்ம போய் அவங்கக்கிட்ட நம்ம கேட்க முடியாது. அப்போ அவங்க யார் மூலமாச்சும் நம்மளுக்கு இதுக்கு விடை தருவாங்க அப்படின்னு நம்ம காத்திருப்போம். அடுத்தது வந்துட்டு திருமெய்ஞான குரல் வாக்கியம் 48. இதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா, மனிதனாக பிறந்த நாம் எக்கோடி காலத்துக்கும் இருக்க போகிறவர்கள். இதை ஒத்துக்கிறீங்களா? நம்ம எப்பவுமே இருப்போம் அப்படின்னா ஒத்துக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன, நம்ம மனுஷனாக பிறந்துட்டோம், நம்ம எப்பவுமே இருப்போம் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? ஒரு நாளைக்கு என்ன ஆயிடும்? செத்து போனால் என்ன ஆகுது? இல்லை, சரி, எல்லாருமே நரகத்துக்கு போறாங்க, சொர்க்கத்துக்கு போறாங்க. சரி, போறாங்க. அப்புறம் நான் இங்க தெய்வம் என்ன உத்தரவு பண்ணியிருக்காங்க, மனிதனாக பிறந்த நாம் எக்கோடி காலத்துக்கும் இருக்க போகிறவர்கள் அப்படின்றாங்க. இருக்கிறோமா இல்லையா? இப்ப நீங்களே உங்க பதில் இருக்குல்ல, நீங்க சொன்ன ஒரு வாக்கியத்திலேயே, அதாவது ஒண்ணு சொர்க்கத்துல இருக்க போறோம், நரகத்துல இருக்க போறோம். மனிதனுக்கு அழிவே இல்லை. எதுக்கு அழிவு உண்டு? தூளத்துக்கு தான் அழிவு உண்டு. இந்த தூளம் வேணா அழிஞ்சு போகலாம், நரகத்துக்கு போறவனுக்கு. அதுவும் நம்ம மெய்வழிக்கு நம்ம பெருமானோட தனிப்பெரும் கருணையால நம்மளுக்கு தூள முக்தியம் கொடுக்குறாங்க இல்லையா? நம்மளுக்கு அது ஒரு எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள். நம்மளுக்கு பாடுபட்ட பாரவான்களுக்கே வெறும் ஜீவமுக்தி தான், தூளமுக்தி அவங்க காத்துட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து நம்ம தெய்வத்தை நம்ம குலதெய்வமாக ஏற்றுட்டு அப்புறம் நம்மளுக்கு அதை கொடுக்குறாங்க. இப்போ மனிதனாக பிறந்த நாம் எக்கோடி காலத்துக்கும் இருக்க போகிறவர்கள் அப்படின்றாங்க. உண்மையா இல்லையா? உடம்பு தான் அழியும், உயிர் அழியிறது. உயிர் வந்து ஒன்று நித்திய இதில் இருக்க போகுது, சொர்க்கத்தில் இருக்க போகுது, இல்லை நித்திய நரகத்தில் இருக்க போகுது. இப்பவே இந்த மனித உடல் இருக்கும் போதே ஸ்வர்கலோக மகிழ்ச்சியை சம்பாதித்து கொள்ள வேணும். தவறினால்
எக்கோடி காலத்திற்கும் நரகத்தில் அவஸ்தைப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுவதற்காக தான் நாங்கள் காலமெல்லாம் நான் இந்த என் பாடெல்லாம் அதுக்கு தான் நான் பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த கேள்வி தான் நம்ம முன்னாடி நிற்கிற கேள்வி. அது என்ன கேள்வி அப்படின்னா, ஸ்வர்க்கம் நரகம், அப்போது நித்திய ஸ்வர்க்கம் நித்திய நரகம் அப்படின்ட்டு. அப்போது ஒரு வாக்கியத்தில் தெய்வம், நீங்களாம் நூலில் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது பிரளயம் வரப்போகுது. பிரளயம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உலகம் எப்படி தோன்றுச்சோ அதே மாதிரி தான் அந்த அழிவு வரும். அது ரொம்ப அழகாக வர்ணனை கொடுத்துருப்பாங்க. எப்படி இந்த கடல் வட்டடிக்கப்படும், புத்த பகவான் தீர்க்கதரிசனம் சொல்கிறோம் இல்லையா, நம்ம தினமும் சலமில்லாமல் வட்டடிக்கப்படும், சீநீரும் எரித்தழிக்கப்படும் அப்படின்னு பண்ணுறோம். அப்போ எல்லாமே பொடி பொடியாகி சாம்பலாகி அப்புறம் அந்த ஜலம் அதை தள்ளிட்டு போயிட்டு எப்படி உருவானதோ அது மாதிரி அழிக்கப்படும்ன்றாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று நித்திய சொர்க்கம், ஒன்று நித்திய நரகம் படைக்க பெறும் அப்படிங்கிறாங்க. அப்போ படைக்க போகிறாங்க. என்ன படைக்க போகிறாங்க? சொர்க்கம் நரகம் படைக்க போகிறாங்க அப்படின்றாங்க. இன்னொரு இடத்துல தெய்வ உத்தரவு பண்ணுறச்சு சொல்லுவாங்க, ஒரு இந்த தூரத்தையும் நம்ம எடுத்துட்டோம்னா, ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தைய பெற்று அதை வளர்த்து கல்யாணம் பண்ணி திருமணம்லாம் முடிச்சு வாங்கி அது சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் ஒரு கத்தி வாங்கி வச்சுப்பா உன் தலையை வெட்ட நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. எவ்வளோ இந்த தூள தந்தைக்கு அது சொல்ல முடியும்னா அவங்க ஜீவத்தந்தை அப்படி சொல்லுவாங்களா? ஆனா அவங்க ஏன் நரகத்தை படைச்சு வச்சிருக்காங்கன்னு கேட்குறாங்க. இங்க படைக்க போறேன்னு சொல்றாங்க, இங்க படைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போதான் எனக்கு புரிந்தது புரியாதது மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நித்திய சொர்க்கம் நித்திய நரகம் இனிமே தான் படைக்க போறாங்கன்றது அது புரியுது. அப்போ இப்போ அப்போ இறைவன் ஏன் நரகத்தை படைத்தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ ஏற்கனவே ஒரு நரகம் இருக்கா? அப்போ என்ன? அப்போ அது பர்மனெண்ட் நரகம் நித்திய நரகம்னா அப்போ இப்போ இருக்கிறது டெம்பரரி நரகமான ஒரு கேள்வி முன்னாடி நிற்குது. அப்போ இப்போ இருக்குது. அப்போ அந்த நரகம்னா இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா, மனுஷனா ஒருத்தவங்க பிறக்கிறாங்க இந்த உலகத்தில். உங்களுக்கு இதெல்லாம் தோணி இருக்கும். பிறக்கிறாங்க, வாழ்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க, எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் செத்து போகிறாங்க இல்லையா? செத்து போனது என்ன பண்ணுறாங்க? அந்த உயிர் செத்து போனதும் அழகை தேகம் எடுக்குதுன்றாங்க. பேயா போயிடுது, நார்மலாக பேயா போயிடுது அப்படின்றாங்க. அப்போது அந்த பேயா போகிற அழகை தேகம் எடுத்துடுதுன்றாங்க. இந்த அழகை தேகம்லாம் எடுத்த அப்புறம் அந்த உயிர்கள்லாம் எங்கே இருக்குன்னா, அப்போ அந்த நரகத்துக்கு போயிடுச்சு. ஏன்னா கசப்பு தீட்டு பிணநாட்டம் ஜலம் வெளியாகி இருக்கிறதுனால அது நரக அடையாளம் இல்லையா? நம்மளுக்கு எத்தனை புயல் வந்தது? மிக்ஜாம், லாஸ்ட் டைம் மிக்ஜாம் புயல், அப்புறம் வர்தா புயல் பார்த்தோம், நிறைய புயல் பார்க்க, கஜா புயல், இது மாதிரி நிறைய இருக்கு. இப்போ இந்த புயல்லாம் நம்ம கண்ணால் பார்த்தோமா? ஏதான புயல் கண்ணால் பார்த்தோமா? பார்க்கவே இல்லை. ஆனால் அது போனதுக்கான அடையாளம் இருக்கா இல்லையா? என்ன ஆயிருந்தது? மரம் எல்லாம் வேரோட சாய்ச்சிருக்கு, வழியெல்லாம் வழி போகிறதுக்கு வழி இல்லை. ஃபுல்லா ஜன்னல் கதவெல்லாம் கண்ணாடியெல்லாம் உடஞ்சி சேர்ந்துருச்சு. அப்புறம் இந்த கம்பம்லாம் சாஞ்சிருக்கு. தெருமுறை போய் பார்த்தா இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னா, புயலாம்ப்பா, இவ்வளோ கிலோமீட்டர் காற்று அடிச்சுதான்ப்பா, அதனால ஆச்சுப்பான்றா. யாரும் கண்ணில் பார்க்கல. ஆனால் அது விளைவித்த சேதத்தை பார்க்க முடியுது. அதே மாதிரி யமன் போனாங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, அந்த மனுஷனோட முகத்தை பார்த்தா நமக்கு தெரிஞ்சுது. விரைவிரித்து எப்படி கட்ட மாதிரி ஆயிடுதுன்றவங்க, அப்புறம் முகம் கோரப்பட்டு போயிடுது இல்லையா? பார்க்குறோம் இல்லையா நம்மளுக்கு? அப்போது அவன் போனாங்கிறத நம்மளால பார்க்க முடியுதாங்க. அப்போது நரகம் அப்படின்னா நரகத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நரகம் ஏன் இறைவன் படைச்சிருக்கான் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு நமக்கு இட்ட கட்டளையை பண்ணாததுனால. இப்போ பேங்க் லோன் கூட வாங்குகிறோம், நம்ம கார் லோன் வாங்குகிறோம், வீட்டு லோன் வாங்குகிறோம், கரெக்டாக கட்டின்றதா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டலைன்னா என்ன பண்ணுவான்? ஜப்தி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டை அவன் எடுத்துப்பான், கார் அவன் எடுத்துப்பான், அது மாதிரி நடக்குது இல்லையா? அதே மாதிரி உனக்காக எல்லாத்தையும் படைத்து இறைவன் கிட்ட நீ அம்மா இதை கடனும் வாங்கிட்டு வந்துட்டேன், உனக்காக எல்லாமே நான் படைச்சு கொடுத்தேன், நீ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நீ கொஞ்சம் கூட அந்த கடனை திருப்பி கட்டவும் முயற்சிக்கல, அதை பற்றி நினைப்பே இல்லாமல் நீ விருதாவாக சுற்றிட்டு இருந்தனா அதற்கு தண்டனையாக வருவதே இந்த நரகம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இங்கே நம்மளுக்கு புரிந்ததில் புரியாதது என்னன்னா, பர்மனெண்ட்டாக ஒரு சொர்க்கம் நரகம் நித்திய சொர்க்கம் நரகம் படைக்க போகிறாங்க தெய்வம். அப்போ இறைவன் ஏன் நரகத்தை படைத்து வைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நரகம்னு ஒன்று இருக்குது. அப்போ இது டெம்பரரி நரகமா அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்னாடி நிற்குது. இதெல்லாம் நீங்க சம்மதிக்கிறீங்களா இல்லையா? உங்களுக்கு என்ன தோணுது இதை பத்தி கேட்குறச்ச?
புரியுதா? உங்களுக்கும் அது தெரியுதா? எனக்கு தோணுது இதுதான் இந்த புரிந்ததில் புரியாதது. இதுக்கும் நம்ம இன்னும் தொடர்ந்து படிக்க படிக்க ஒரு முத்து இங்கே இருக்கும், இன்னொரு முத்து அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இப்போ அடுத்தது கோடாயுதப்பு 106வது வாக்கியம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏழு பிறப்பு அப்படின்றது. இது ஒரு நான் சொன்னேன் இந்த மாதிரி டாபிக் பேச போகிறேன்னு உடனே எங்கள் வீட்டுக்கார் சொன்னார், பாரு இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் டஃப் டாபிக் ப்ளஸ் கான்ட்ராடிக்டரி, நீ வந்து அதெல்லாம் போய் ரொம்ப அது ரொம்ப நிறைய படித்து தெளிவாக இருந்தால் தான் நீ பேச முடியும் அப்படின்னு சொன்னார். நம்ம அதனால தான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறது என்ன அப்படின்னு சொன்னால், புரிந்தது புரியாததா இது மாதிரி இருக்குது, பட் இன்னும் நம்ம நிறைய படித்தா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம கொஞ்சம் முத்து சேர்த்துருக்கோம், மாலையாக இன்னும் போட முடியாது, இன்னும் நிறைய முத்துக்கள் நம்ம கோர்க்க வேண்டியிருக்குது. 36வது சபையில் எவ்வளோ முடிஞ்சது நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு. அப்போது எதற்காக ஒருவன் பூமியை வாங்குகிறான்? தெய்வம் கேள்வி கேட்குறாங்க. இன்னைக்கு எங்கள் மாமனார் கூட இந்த வாக்கியம் தான் படித்தாங்க. பயிர் செய்து பலனடையத்தானே 7வது பருவத்தில் கதிர் அறுக்கும் பலனை அடைகிறான். ஆனால் 6வது பருவத்திலேயே பயிர் சேதமடைந்து விட்டால் அவன் பட்ட பாடெல்லாம் பால்தானே. 7 பிறப்பு என்றது செத்து செத்து பிறப்பதல்ல. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஒரு மனுஷனை செத்து செத்து பிறக்கிறான் அப்படின்றாங்க. தெய்வம் வந்து தெய்வம் மட்டும்தான் இவ்வளோ கிளியராக ரொம்ப கிளாரிட்டியோட செத்து செத்து பிறப்பதுன்னு நினச்சிக்காத. 7 பிறப்புன்றது செத்து செத்து பிறக்கிறது இல்லை, ஆனால் செத்து செத்து பிறப்பது போல. ஆனால் அது போல தான். ஏன்னா ஒரு பிறவிக்கும் இன்னொரு பிறவிக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த பிறவியில் இருந்த நீ இந்த பிறவியில் இல்லை. அதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் கொடுப்பாங்க. கை குழந்தையா இருக்க வச்சு என்ன பண்ணுற, இடு குழந்தைன்னா நீ பாட்டுக்கு படுத்துட்டு இருக்க, தேல் அங்கே போய் உன் கையில் நச்சுன்னு கொட்டும், தேல் போது நம்ம கை வைக்கக்கூடாது நான் தோணுது, திரும்ப அந்த குழந்தை அது மேலேயே தான் வந்து கையை வைக்கும், திரும்ப கத்தும் வெளியின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு அந்த அறிவு இல்லை. கொஞ்சம் பெரிய குழந்தைன்னா அது என்ன சொல்லணும்னா, வீட்டி அது கடிச்சிச்சு, நம்ம அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்ற வரும். இன்னொரு குழந்தைக்கு வந்து நீ சாக்லேட் மிட்டாய் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னால் கையை நீட்டிட்டு ஒரு கையில் வந்து தங்க செயினையும் சாக்லேட்டையும் காமிச்சேன்னு சொன்னால் அது போய் போய் அந்த மிட்டாய் தான் வாங்கும். இன்னும் கொஞ்சம் வளர்ந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த தங்க செயினை வச்சா 10 மிட்டாய் கூட வாங்கலான்னு அதை வாங்கும். அப்போ அறிவு வந்து வந்துட்டே இருக்கு. அப்போது எடு குழந்தையா இருந்து படுத்துட்டு தேல் கொட்டுச்சு அந்த குழந்தையோ இந்த செயினை வாங்குற குழந்தையோ ஒன்றா? அதுக்கும் இதுக்கு எவ்வளோ மாற்றம். செத்து செத்து பிறப்பது போல தான். அந்த பிறவி இருந்து நீ செத்துட்ட, இது வேற பிறவி ஆயிடுச்சு, இதுல இருந்து அறிவு வேறையாயிடுச்சு, இதுல இருந்து அறிவு வேறையாயிடுச்சு. செத்து செத்து பிறப்பது போல. ஆனா செத்து நீ நினைக்கிற செத்து செத்து பிறப்பதல்ல. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, கழுதையா இருந்தோம், அப்புறம் வந்து குதிரையா பிறந்தோம், அப்புறம் நாயா பிறந்தோம், போன ஜென்மத்துல இதுவா இருந்தோம், அப்புறம் குரங்கா இருந்தோம், இன்னொரு ஒண்ணு ஜெனட்டிக் இன்னொரு கான்செப்ட் வந்து குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்றது ஒண்ணு வேற வந்துட்டு இருக்கு. இன்னொரு சாரர் வந்து அப்படி சொல்லிட்டு இருக்காங்க, மனிதன் வந்து குரங்குல இருந்தானா வந்துட்டான்ட்டு. அப்பாடி அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருக்கிறச்ச அப்போ என்ன தோணுதுன்னா, மனு அதாவது மாறி மாறி 6 பிறப்பை அடைகிறான். இந்த 6 பிறப்புகளையும் இறைவன் தன் கருணா கடாட்சத்தாலேயே அரூபத்தில் நின்று பிறப்பித்து விடுகிறான். பிறகு 7வது பிறப்பு மனு ஈசன் என்ற இவன் நாமத்துக்குரிய பிறப்பு. இவன் இந்த அரிய உடல் எடுத்த பிரயோஜனமாகிய நித்தியத்தை கை போடும் பிறப்பு. அந்த பிறப்பை இவனுக்கென்று தனித்துள்ள அறிவை கொண்டு எப்படியாவது எப்பாடுபட்டாகிலும் பிறந்தாக வேண்டும். நித்தியத்திற்கான அந்த பிறப்பை இவன் பிறக்க வேண்டும் என்று இந்த 1008 அண்டங்களையும் வண்ண வண்ணமான உணவுகளையும் பலவிதமான சவரட்சணைகளையும் இவனுக்காக படைத்தான். இவன் அந்த 7வது பிறப்பில் பிறக்கவில்லை என்றால் இவனுக்காக படைத்த பொருள்கள் அவ்வளவையும் வீணாக்கிய பாவம் இவன் தலையில் வந்து விடுகிறது. ஆகவே இறைவன் இவனிடத்தில் யமனை ஏவி விட்டு அடித்து பீத்து கசப்பு வெளியாக்கி நாடடித்து பார்க்கிறவர்கள் எல்லாம் இவன் பாவி என்று காரி துப்பம் படி செய்து விடுகிறார். அதனாலதான் அந்த இது வருது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் இது முடியல. இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த 7 பிறப்புல வந்துட்டு அப்போ 7 பிறப்பு தான் நம்ம பேசியிருக்கோம். இப்போ 7 பிறப்புன்றது 7 பருவங்கள் அப்படின்றது. மங்கை மடந்தை குழந்தை அறிவை தெரிவை அப்படின்னு சொல்லி வருவோம் இல்லையா? அப்போ அந்த 7 பருவங்கள் தான் 7 பிறப்புன்னு சொல்லி இதை அப்படியே வச்சுப்போம் நம்ம. அப்போ அடுத்ததாக வந்து நம்ம இவர் திருவாசகம், நம்மளோட யார் மாணிக்க வாசகப்பரான், அவர் என்ன பாடி வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய். எனக்கு என்னடா எல்லாம் சொல்லிட்டு வந்தாரு. எல்லாம் வந்து கொஞ்சம் உயிரை பற்றி சொல்லிட்டு இருக்காரு.
புல், அது கிட்ட தொட்டாசு நீங்களாம் உயிர் இருக்குது, அதுக்கெல்லாம் ஓகே. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல் விருகமாய் பறவையாய் பாம்பாய் கூட நடுவில் என் கல்லை கொண்டு வந்து வச்சிருக்காரு. கல்லுக்கு எங்க உயிர் இருக்கு? இல்லை கல் எங்க உயிர் இருக்கு? இட்ஸ் நாட் உயிர் பொருள் இல்லை, இது அடிஷன் ஆஃப் சாண்ட் தானே, அப்படிதானே வருது கல் ஃபார்ம் வருது. உடனே ரொம்ப அறிவாளியாக ஒருத்தர் சொல்லுவான் கல் கூட வளருது அப்படின்மா. அது கல் உயிர்த்தன்மையற்றது இல்லையா? அப்போ ஏன் கல் சொல்லியிருக்காருன்னு யோசிக்க தோணுது. கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லரசுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள். தாவர பொருள் அப்படின்னா அசையா பொருள். இந்த கல் அதெல்லாம் வர்றது அசையா பொருள். சங்கம பொருள்னா அசையும் பொருள். அசையா பொருள் அசையும் பொருள். அப்போ செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன். இந்த இலைத்தேன்றது குச்சிக்கிறாங்க. இந்த காலாபிஷேகம் பண்ண இந்த கதா காலாபிஷேகம்லாம் இருப்பாங்களே பிரசங்கிகள்லாம் நீ பார்க்கணும். எல்லா பிறப்பும் நான் பிறந்து இழைத்தேன்னு சொல்லிட்டு உடனே அவர் சொல்வாரு எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்கின்றி வீடு உற்றேன்னு சொல்லிட்டு உடனே பண்ணுவாங்க. இங்கே பயங்கர கிளாஸ் சொல்லுவாங்க. அதில் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நம்மளுக்கு மெய்வழியில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க சொன்னால் 4 வகை யோனி 7 வகை தோற்றம் அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம். இப்போ இன்னொருத்தர் நம்ம அருணகிரிநாதர் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கடலில் இருக்க 7 கடலில் இருக்க மண்ணை கூட எண்ணிக்கலாம், நம்மளோட பிறவி எண்ண முடியாது, மனிதனோட பிறவி எண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கிறதா இவங்க விளக்கம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவர் என்ன நினச்சி சொன்னாலும் தெரியல நம்மளுக்கு. இப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளோட திருவாசகத்தில் இங்கே நம்ம ஆரம்பிச்சது இந்த கல்லாய் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கல்லையே இந்த மிருகத்துக்குள்ளர வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த பிறவிகள் இப்போ நம்ம ஆரம்பிச்சுட்டு இந்த பிரசங்கிகள் சொல்றான் இந்த பிறவி அதுல அவர் சொல்றாரு ஃபர்ஸ்ட் இந்த புல் எடுத்துக்கோங்களேன். புல் எடுத்துட்டு ஒருத்தர் சொல்றாரு புல்லுல புல்லா பொறுப்பானாம், திரும்ப இன்னொரு புல்லா பொறுப்பானாம், அடுத்த ஜென்மத்துக்கு இன்னொரு புல்லா பொறுப்பானாம். அப்போ அருகம் புல்லா பொறுக்கிறதுக்கே அவன் நிறைய பிறவி எடுக்கணுமாமா. அப்போ புல்லுல உயர்ந்த பிறவி அருகம் புல், அந்த பிறவி எடுக்கிறதுக்கு அவன் அத்தனை பிறவி எடுக்கணுமாமா. அவன் சொல்றான். அடுத்தது இப்போ ஒரு ஆமையா ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், 500 வருஷம் அவன் அப்படியே கிடக்க வேண்டியதுதான். அடையாறு ஆலமரம் 100 வருஷம், அந்த ஜீவன் அந்த எடுத்துட்டான்னா அது அப்படியே இருக்கணுமாமா. அவங்க சொல்றாங்க இது மாதிரின்னு சொல்லிட்டு. அப்புறம் அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் அப்படி இருந்துட்டு பாம்பா இருந்துச்சு, கரப்பாம்பூச்சியா இருந்தேன், நாக்கு பூச்சியா இருந்தேன் இப்படின்னு சொல்லி பிறந்துட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம தெய்வம் நம்ம நூல்ல நிறைய இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எல்லா படைப்பும் மனிதனுக்காக தான் அப்படின்றாங்க. மனிதனை உருவாக்குவதற்கு போன சபையில நம்ம பங்கிட்டோம். மனிதன் உருவாக்குறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் படைச்சு வச்சுட்டாங்களாம். நான் அடிக்கடிக்கு சொல்றதுதான், அப்போ குழந்தை பிரசவிச்சு வீட்டுக்கு குழந்தைய கூட்டுறதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவாங்களேன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி 700 வருஷம் மனுஷனை படைக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே படைச்சிட்டாங்க அப்படின்றாங்க. எதுவும் எதுக்காக கொசுவை படைச்சாங்க, எதுக்காக மண்புழுவை படைச்சாங்க, அதுவும் இவனோட வேணுங்கிறதா. இன்னொரு வாக்கியத்தில் தெய்வம் கேட்பாங்க, பாம்பை படைச்சது எதுக்கு நீ தெரியுமாடா உங்களுக்கு, நீ எப்படா யோசிச்சு பார்த்துருக்கியாடா, புளியை படைச்சது எதுக்கு நீ யோசிச்சு பார்த்துருக்கேன், எல்லாம் ஒரு காரணத்தை தான். இப்போ கரப்பாம்பூச்சின்னா அது பிறந்ததுலேருந்து சாறு வரைக்கும் கரப்பாம்பூச்சி தான், நாக்கு பூச்சினா அது பிறந்ததுலேருந்து சாறு வரைக்கும் நாக்கு பூச்சி தான் அப்படின்னு இருக்கிறச்ச, அதுக்கு தான் தெய்வம் ஒரு இடத்துல சொல்லுவாங்க ஓயா மாறின்வாங்க. இதை மாணிக்க வாசகரை கஷ்டப்பட்டு இவ்வளோ சொன்னார், நீ புல்லா அதுவா இதுவா இருந்தேன்னு சொல்லிட்டு நான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போகிறேன் ஓயா மாறின்ட்டு. ஏன்னா நீ ஒரு நாள் நம்ம சொல்லுவோம்ல, அவன் என்னப்பா பல்லுன்னு விடுறான், ஏன்னா அந்த நேரத்தில் அவன் நாயா மாறிட்டான். என்னம்மா பேசினாப்பா, அவன் பயங்கர தந்திரப்பா, அந்த நேரத்தில் நிறையா மாறிட்டான் அவன் புத்தி. அப்போது ஒரு மனுஷனுக்குள்ளே இத்தனை புத்திகள் இருக்குது, இத்தனை அவனுக்கு இந்த தந்திர ஒவ்வொரு நேரத்தில் ஒரு மாதிரி இருக்கான். அப்பாவியாக இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இப்போது கரப்பாம்பூச்சி, ஒரு முயல், ஒரு பாம்புனா அது கடைசி பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் பாம்பு தான், அது படம் எடுக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த மனுஷன் ஒரு தரம் பாம்பாக இருக்கான், ஒரு தரம் தவளையாக இருக்கான். அதுதான் நம்மளோட மாணிக்க வாசகரான் சொல்லியிருக்கலாம் இப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் இவன் அப்பயே கல் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு நேரத்தில் கல்லாக கிடந்தான் அம்மா வயிற்றுல இருக்க சொல்ல. அதுக்கும் முன்னாடி இந்த ஆதி அனாதிலாம் நம்ம பேசுகிறச்ச கல்லாக இருவாங்க, பாடான கல்லா ஒரு நிலை இருக்குமா அந்த நேரத்துல. அது பதி பசு பாசம் சைவத்துல பேசிச்சு சொல்லுவாங்க. அந்த பதி பசு பாசத்துல பாடான நிலைன்வாங்க. அப்ப அந்த உயிர் கல்லு மாதிரி கிடக்குமாமா.
அதை இறைவன் அப்படி பிரட்டி போட்டு ஒரு டார்ச் லைட் அடிச்சு இருட்டுல இருந்து எடுத்து தான் இந்த உடம்புல பூட்டி அனுப்புவாங்க அப்படின்பாங்க. அந்த கல்லை அவங்க சொன்னா பாடான நிலையை பத்தி இவன் சொன்னா, இவனா சொன்னா கல்லா நீ ஒரு நாள் இருந்திருப்ப அப்படின்னு, உயிர் போய் எப்படி கல்லா இருந்திருப்போம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? அப்படியா சொல்லியிருப்பாங்க மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்போ இருந்துட்டு நானும் இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி இப்படிதான் இருக்கும் இப்படிலாம் சொல்றாங்கன்ட்டு. சரி நான் அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறச்ச நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஒரு விஷயம் என்னன்னா, இன்னொரு இடத்துல தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க. ஒரு இடத்துல சொல்றாங்க, ஒரு வாக்கியத்தில் இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் நான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்னா வீட்டில் நாய் வளர்க்காதடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து தேவனும் தெரியும், அவங்களுக்கு வந்து அந்த கெட்ட இதுவும் தெரியும். அது வந்து யார் வந்தாலுமே வந்து பப்பன் குலைச்சிடும், அப்போ அவங்க முகம் சுழிச்சிட்டு போயிடுவாங்க, அதனால வளர்க்காத காரணம் வேற. பட் இங்கே இந்த வாக்கியத்தில் என்ன சொல்கிறாங்க தெய்வம் அப்படின்னு சொன்னால், நாய் வளர்க்காதடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ இறக்கும் தருவாயில் நீ அந்த நாயை நினைத்தால் நீ அடுத்த பிறவில் நாயா பிறப்பாங்க. 3 நாளுக்கு முன்னாடி தான் படித்தேன். எனக்கு பக்குன்னு ஆச்சு, என்னடா இது, நம்ம இவ்வளோ நாள் மாணிக்க வாசகரை பிரார்த்தனை சாட்சி வச்சு படிச்சிருந்தோம், நம்ம இப்படி யோசிச்சு வச்சுருந்தோம். அப்போ தெய்வமே வந்து நீ நாயா பிறப்ப அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மனுஷனா திரும்ப நாயா பிறக்கிற வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு இங்கே தான் புரியாததா ஆயிடுச்சு. அப்போ இன்னொன்று என்ன ஆச்சுன்னு சொன்னால், இந்த பிண்டோர் பத்தின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் வான்மதி குரல்ல கொடுக்குறாங்க. அது என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு மயில் குஞ்சு இறந்து விட்டது, அதை மண்ணடக்கம் செய்தார்கள். அந்த ஜீவன் அந்த மண்ணிலேயே இருக்கும், 40 நாட்கள் இருக்கும் அந்த ஜீவன் வந்து பிரியறதுக்கு. அது அப்புறமா ஒரு வேரின் வழியாக அந்த ஜீவன் போயிட்டு ஒரு கீரையிலையோ காயிலையோ கனிலையோ போய் அதை ஒருத்தர் சாப்பிடுவார். சாப்பிட்டதும் அது ரத்தமாக மாறும். இத்தனை மணி நேரத்துக்கு அப்புறம் அது வந்து அந்த சுக்கிலமாக மாறும். அதுக்கப்புறம் வந்து அந்த சுக்கிலம் வந்து இன்னொரு சிரோனிதம் கலந்து குழந்தையாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மயில் குஞ்சு அடக்கம் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஜீவன் வந்து திரும்ப போய் எப்படி இது அப்படின்னு மனசில் யோசிச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இன்னொரு வாக்கியம் படிக்கிறச்சு என்ன தோணுச்சுன்னு சொன்னால், ஒரு குரங்கு வந்து தெய்வத்துக்கு முன்னாடி வந்து தெய்வம் வந்து ஆசனத்தில் அமர்ந்துருந்தாங்களாம். ஒரு குரங்கு வந்து அங்கே போச்சாமா. அதே மாதிரி ஒரு மயில் குஞ்சு வந்து தோகையை விரிச்சு ஆடுதாமா. வா என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்களாம். தெய்வம் டப்புன்னு விழுந்து இறந்து போயிடுச்சாமா அந்த மயில். அதே மாதிரி ஒரு பாம்பு நேராக போச்சாமா, பாம்பு படம் எடுத்து ஆடிச்சாமா. அதே மாதிரி வந்து தெய்வம் சொன்னாங்களா, நீ வந்து என் மெய்வழிக்குள்ள மக்களை தீண்டக்கூடாதுன்னா அது கீழே சத்தியம் படிச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நிகழ்வுகள், உண்மை சத்தியம் கூட இருந்து பார்த்தவங்க எழுந்தது. இளங்கலை கோட்டானந்தர் ஐயா அவர்கள்லாம் அந்த மகா மகத்துவ நூல்லாம் படிச்சிங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் எழுதியிருப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தட்டிச்சாங்க, சத்தியம் பண்ணி தட்டுச்சு. அப்போ வந்து ஒரு பாம்பு வந்து இறந்து போச்சு அப்படின்னாங்க. அப்போ இந்த மயில் குஞ்சு பாம்பு குரங்கு எல்லாம் தெய்வம் உடனே என்ன உத்தரவு பண்ணாங்களா, சாலோகம் போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சாலோகம் போன டைரக்ட் மனித பிறவி அப்படின்னாங்க. சாலோகம் அப்படின்னா இப்போ இந்த மயில் பாம்பு இந்த குரங்கெல்லாம் மனுஷனா பிறப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போது திரும்பவும் என்னடா இது, மனுஷனா ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னா மற்ற எல்லா படைப்பும் மனுவுக்காக தான் படைச்சிருக்காங்க. அப்போது வந்துட்டு இந்த மனிதனாக பிறந்தவன் என்னன்னா திரும்ப ஆரம்பிச்சது, பிறக்கிறான், வாழ்கிறான், செத்து போகிறான். செத்து போனால் அவன் வந்து ஒன்று நித்திய சொர்க்கம் ஒன்று நித்திய நரகம் அப்படின்றாங்க. அப்போது நார்மல் மனுஷன் மெய்யை பற்றி தெரியாதவங்க செத்து போயிட்டாங்கன்னா அவங்க வந்து நரகத்துக்கு போயிடுவாங்க. அதான் அந்த டெம்பரரி நரகத்தில் போய் இருப்பாங்க. அந்த மெய் குல மக்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க அடக்கமாகறாங்க. அவங்கள வந்து நம்ம படுக்கையில் வச்சிடுறோம், ஜீவப்பிரயாணம் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் டேன்னு ஒன்று வருது. அப்போ ஜட்ஜ்மெண்ட் டேக்கு அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, மாண்ட மனுவனைத்தும் மண்ணிலிருந்து எழுப்பணும், பிரத்யோகம் பலன். அப்போ வந்து அதை எழுப்பி தீர்ப்பில் இருக்கணும், ஜட்ஜ்மெண்ட் டே, சொர்க்கம் நரகம் என்று. அதுதான் அந்த பர்மனெண்ட் சொர்க்கம் நரகம்னு சொல்லிட்டு அங்கே அமைச்சிடாங்க. புரியுதுங்களா? கூட வரீங்களா நீங்கள்லாம்? அப்போது இது டெம்பரரி, இது பர்மனெண்ட். மெய்வழிக்குள்ள மக்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. அப்போது இந்த டெம்பரரி நரகத்துலாம் இருக்காங்கல்ல, காலம் துவங்கிய மனுமுலை துவங்கிய நாள்லேருந்து எல்லாமே இருக்கிறாங்கல்ல. இப்போ அவங்களுக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி தோணிருக்கா இல்லை, அவங்களுக்கும் ஜட்ஜ்மெண்ட் டே இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி நம்ம முன்னாடி இருக்குது. இப்போ இருக்கிறது வந்து டெம்பரரி நரகத்தில் தான் இருக்காங்க அவங்க. இனிமே தானே நித்திய சொர்க்கம் நித்திய நரகம் பறைக்க போகிறாங்க. அப்போ அவங்களாம் அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொன்னால், அப்போது இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து இவங்களுக்கும் ஜட்ஜ்மெண்ட் டே இருக்கா அப்படின்னு சொன்னால், இன்னொரு வாக்கியத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மனுமுலை துவங்கிய நாள் முதல்
எல்லாருக்குமே ஜட்ஜ்மெண்ட் டே இருக்கு அப்படிங்கிறாங்க. எல்லாருக்குமே ஜட்ஜ்மெண்ட் டே இருக்கு. பாரவான்களுக்கும் ஜட்ஜ்மெண்ட் டே இருக்கு. அவங்க இப்ப ஜீவ தேகத்தை தான் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க தூரத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப நம்மலாம் மேய்கொழி மக்கள் தெய்வ கராட்சத்தால கருணையினால நம்ம வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா மண்ணில் நம்ம படுக்கையில் ஜீவப்பிரியமாய் வச்சிருக்காங்க. நம்மளுக்கு உடல் இருக்குது. ஏன்னா ஜீவமுக்தியோட தேக முக்தி நம்மளுக்கு. அப்போ அந்த மண்ணிலிருந்து அந்த மாண்ட மனோவையும் எழுப்புறது ரொம்ப ரொம்ப ஈஸி. தெய்வம் சொல்றாங்க, உடல் இல்லாதவங்களுக்கு நான் உடல் கொடுக்கணும், அதுதான் எனக்கு பெரிய வேலை அப்படின்றாங்க. அப்போ இந்த வாக்கியத்தை படிக்கிறச்ச என்ன தோணுதுன்னா, மனுமுலை துவங்கிய நாள் முதல் எல்லாருக்குமே ஜட்ஜ்மெண்ட் டே இருக்கு. அப்போ இந்த டெம்பரரி ஜட்ஜ்மெண்ட் இருக்கிற நரகத்தில் இருக்கவங்களே இந்த பர்மனெண்ட் சொர்க்கத்தில் போட்டுருவாங்களா அப்படின்னு இதெல்லாம் கேட்டால் வேடிக்கை விளையாட்டா என்ன இப்படி கன்ஃபியூஸ் பண்ணி பேசுறாங்க இவங்க, என்ன இப்படி ஒரு புரிதல் இல்லாமல் இருக்காங்கன்னு தோணுனாங்க. என்னோட புரிதல் இவ்வளோதான். நிறைய படித்தவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்கு என்னோட ஸ்டாண்டர்டுக்கு இப்படியெல்லாம் எனக்கு குழம்புது. அது குழம்புனாதான் திரும்ப கிளியர் ஆகும். அப்போ மேலே மேலே நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இப்போ வரைக்கும் நம்மளுக்கு என்னன்னா, இப்போ இவ்வளோ பேசுனீங்களே, எங்களுக்கு ஒரே வார்த்தையாக சொல்லுங்க, மனுஷன் மனுஷனாக பிறந்தா கடைசி வரைக்கும் மனுஷனாக தான். இப்போ நம்ம முன்னாடி நிற்கிற கேள்விகள் இதுதான். மனுஷன் ஒருத்தர் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, எல்லாம் படைத்ததும் மனுவுக்காக தான். அப்போ மனுஷன் ஒருத்தர் பிறந்தானா மனுஷனுக்காக தான் எல்லாம் படைச்சாங்கன்னு சொன்னால் அவன் கடைசி வரைக்கும் மனுஷன் தானா? இன்னொரு கேள்வி முன்னாடி நிற்கிறது இந்த மனுஷன் செத்து பிறப்பானா? இப்போ செத்து போயிட்டு நீங்கள் அழகை தேகமாக இருக்கீங்க, அந்த அழகை தேகத்தை திரும்ப உயிர் பூட்டி அனுப்புவாங்களா திரும்ப? அப்படி வந்தால் அப்போ தானே சொல்கிறீங்க 7 கடலில் கூட நீங்கள் எண்ணிடலாம், இந்த மனித பிறவியை எண்ண முடியாதுங்கிறது. அப்புறம் இன்னொரு கேள்வி என்ன இருக்கு, அப்படி அவன் செத்து பிறக்கிறானா அந்த மனுஷன் மனுஷனாக தான் பிறப்பானா? கேரண்டி இருக்கா? இல்லை அடுத்த ஜென்மத்தை இந்த தப்புலாம் பண்ண நீ பண்ணியாக பிறப்பானான்னு திட்டுறாங்களா? அப்போ பண்ணியாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நாயாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த கேள்வி நம்ம முன்னாடி நிற்குது. ஸோ இத்தனை கேள்விகள் நம்ம முன்னாடி நிற்குது. இதுன்ட்டு இப்போ இவ்வளோ நேரம் பேசிட்டு நம்ம கடைசியில் இப்போ இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன அறிவுக்கு புரிஞ்ச வரைக்கும் எனக்கு நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா, இப்போ மெய்வழி குல மக்கள் தெய்வத்தை நம்ம அறிஞ்சு தெரிஞ்சு, ஏன்னா தெய்வம் என்ன உத்தரவு பண்ணுறாங்கன்னா, நான் முத்தி கொடுக்க வரவில்லை, உங்களெல்லாம் சொர்க்கத்துக்கு முத்தி கொடுக்க நான் வரவில்லை, அது என் வேலை இல்லை, நான் வித்தெடுக்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. நான் ஒரு நித்திய உலகம் படைக்கிறதுக்கு எனக்கு வித்து வேண்டும். நித்திய உலகம் படைக்கிறதுக்கு தேவனுக்கு வித்து என்ன? இன்னைக்கு காலையில் ஷாலை உஷா அவங்க படிக்கிறச்ச என்ன பண்ணாங்க, நரன், அதாவது தேவனுக்கு உயிரான தீர்வாசனத்தில் தேவனுக்கு வித்து எதுனா நரன் அப்படின்னு படிச்சுக்க. அப்போ தெய்வம் என்ன உத்தரவு பண்ணாங்க, நான் வித்து எடுக்க தான் வந்தேன், உங்களுக்குலாம் முத்தி கொடுக்க நான் வரல இருந்தாங்க. அப்போ அந்த வித்து எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, நித்திய உலகம் படைக்கிறதுக்காக நம்மளெல்லாம் வித்து எடுக்கிறாங்க. அப்போ மெய்வழி குல மக்களை தெரிஞ்சிட்ட நாம தெய்வம் அப்படின்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் நமக்கு திரும்ப இந்த பிறவிலாம் இல்லை. ஒன்று நித்திய நரகம், நித்திய சொர்க்கம் தான். நம்ம தெய்வத்துக்கு எத்தனை ஒட்டுதலோட தெய்வத்துக்கும் நமக்கும் இருக்கிற தூரத்தை எவ்வளோ நம்ம குறைச்சிட்டு இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இருந்தோம்னா நம்ம அவங்க கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட இருந்தோம்னா நம்மளுக்கு ஜீவ பிரயாணம் அடக்கம் கிடைச்சி அந்த ஜட்ஜ்மெண்ட் டேல அதுக்குள்ள பலன் கிடைச்சி சொர்க்கபதி வாழ்வு கிடைச்சி அந்த நித்திய சொர்க்கத்துக்கு போயிடுவோம். மெஜாரிட்டி அப்படிதான். ஏன்னா அவங்க தனிப்பெரும் கருணை. அவங்க அதுக்கு தானே இந்த பாவ மன்னிப்புலாம் நம்ம வேண்டும். அந்த இடது பாக தட்டானது அப்படிலாம் சொல்லி நம்ம வேண்டும். அந்த மயிர்பாலும் நெருப்பாலும் நீங்கள் கடத்தாட்டி வைக்க வேண்டும் தெய்வமேன்னு கேட்குறோம். இதெல்லாம் நம்ம கேட்கறது எதுக்கு? அந்த சொர்க்கபதி வாழ்வுக்காக தான் கேட்போம். அப்போது 99.00000% நம்மளை எல்லாமே தெய்வம் கடத்தாட்டி வச்சுருவாங்க. தன்னறிவில் சாய்ந்து அதுதான் சொல்கிறாங்க, மண்ணுக்கு மேலே ஜீவ பிரயாணம் கொடுக்காம சில பேர் யாருன்னா இணை வைக்கிறவர்கள். அவர்களுக்கு இணை வைக்கிறவங்களோ குரு துரோகிகளுக்கு மண்ணுக்கு வெளியே நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற அது மாதிரி கேட்டகரிக்கு திரும்ப நரகத்துக்கு தான் போக வேண்டியிருக்கும் அவங்களுக்கு. அப்போது மெஜாரிட்டி மெய்வழி குல மக்கள் நம்ம தெரிஞ்சுட்டு தெய்வத்தை சத்தியத்தோட இறுதி பரியந்தம் வரை நம்ம நிலை நின்னோமானால் நம்மளுக்கு அந்த சொர்க்கபதி வாழ்வை கொடுத்துறாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஜீவ பிரயாணம் கொடுத்து அந்த சொர்க்கபதி வாழ்வின்ற அந்த லைசன்ஸ் அங்கேயே நம்மளுக்கு காமிச்சிட்டு நம்மளை மண்ணில் இருக்கும் மாண்டபனம் வைத்த மண்ணிலிருந்து எழுப்பிடுறாங்க. இப்போ அப்படி இல்லாத மக்கள் அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அழகை தேகம் எடுத்துடுறாங்க அப்படின்றாங்க. அப்போ அந்த அழகை தேகம் எடுத்து அவங்க இருக்கிறச்ச அவங்களுக்கு தெய்வம் சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கடவுள் பக்தி, அதாவது அவங்களுக்கு உண்மையான தெரியாமல் இந்த கல்லையே கும்பிட்டுட்டு இருந்துட்டு ரொம்ப நிறைய மந்திரங்களை சொல்லிட்டு ரொம்ப அந்த சாங்கியம் எல்லாத்தையும் நம்பி இருந்தாங்க. ஆனால் உண்மை குரு தெரியல, உண்மை மெய்வழி தெரியாமல் இருந்தவங்களுக்கு
அவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப அவங்க வந்து 2 படி வந்துட்டாங்க, 3 படி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு திரும்ப அந்த மனித பிறவியை கொடுத்து அவங்க இதை அடையணுங்கிறதுக்காக தெய்வத்தின் கருணையால, தெய்வத்தின் அதாவது இரக்கத்தால அவங்களுக்கு கொடுத்து திரும்ப திரும்ப பிறக்க வைப்பாங்க அப்படிங்கிறது. அப்போ இது இன்னும் என்னன்னா, அப்போ மனுஷன் வந்து மனுஷனாதான் பிறப்பாங்களா, வேற எல்லாம் பிறக்கலாமா இன்னொரு இருக்குது. அங்கே என்ன கிளாரிட்டி நமக்கு வேணும்னா, எல்லாமே படைக்கப்பட்டது இறைவனுக்காக தான், இந்த மனுவுக்காக தான், இறைவனால் படைக்கப்பட்ட இந்த மனுவுக்காக தான். அப்போனா அது இன்னொன்று பாடலில் சொல்கிறாங்க, தரிக்கினும் புல்லூர் காலி ஜனம் வாழ்ந்து தான் பிறந்து அதன் கடமை முடிச்சு இருக்கேன்னா அது பிறக்குது, அது அதை கடமை முடிச்சுட்டு போயினே இருக்குது இப்படின்னு சொல்லி இங்கே நம்ம இதோடு நம்மளுக்கு இங்கே இப்படி நம்ம யோசிக்க வச்சுக்கலாம். இப்போ இன்னொன்று வந்து என்னென்னா, ஆவின்னு ஒரு விஷயம் பேசுகிறாங்க. ஒரு மனிதன் வந்து அந்த 7 வித ஆவியால் கட்டப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க. 7 வித ஆவி கட்டப்பட்டவன். இப்போது இதுலேயும் வந்து இந்த செத்து போயிடுறாங்கல்ல, செத்து போகிறவங்களும் எரிக்கணுமா புதைக்கணுமான்னு வச்சா அவனை எரிக்கக்கூடாது. அதுக்கு ஒரு தனி தலைப்பே பேசலாம். ஏன்னா புதைச்சோன்னு சொன்னால் அந்த இதை வந்து மண்ணியை நார அடிச்சிடும், அதனால எரிக்கணும் அப்படின்னாங்க. அப்போ எரிச்சிட்டா அவங்கள வந்து யாரை எரிக்கணும் யாரை புதைக்கணும் அப்படின்ட்டு. அப்போது எரிச்சிட்டா ஒவ்வொரு மனுவும் அவங்களோட ஆவி வந்து 7 வித ஆவிகளால் கட்டப்பட்டிருக்குது. 7 வித ஆவிகளால் கட்டப்பட்டு தான் அந்த பரிசுத்த ஆவின்றது செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம எரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு ஆவி வந்து போயிடுது. அது என்ன ஆவினா ஆவல் என்ற ஆவி போயிடுதான். ஆவல்னா என்ன, ஒரு ஆசை. இப்போ அந்த ஒரு 7 பொருளால் பண்ண வேண்டிய விஷயம 6 பொருளால் பண்ணால் அந்த முழு விஷயம் வராதுல, ஒரு விஷயம் அது இல்லை. அப்போது 6 விதம் இருக்கு. அப்போது மண்ணிலிருந்து நம்ம எழுப்பணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த ஆவல்ன்ற ஆவி இல்லாததுனால மனுஷனா எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனுஷனா எழுப்ப முடியாதுன்னா அடுத்தது நான் இப்போ வாக்கியமா படிச்சுட்டு இருந்தேன்னா உங்களுக்கு இப்பவே கண்ணு கட்டது, இன்னும் ரொம்ப தூக்கம் வரும். நம்மளுக்கு என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்றேன். வாக்கியம் அந்த என்னென்ன இடத்துல அந்த வாக்கியம் இருக்கின்ற குறிப்பு வேணா நீங்க வீட்டுல திரும்ப போய் படிங்க. அப்போ ஆவல் என்ற ஆவி இல்லாததுனால அதுக்கு வேறு தேகம் கொடுக்க பெறும் அப்படிங்கிறாங்க. அப்போ வேறு தேகம்னா எந்த தேகம், இதுதான் புரிந்தது புரியாது எனக்கு. அப்போ அழகை தேகம் சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். அப்போ ஒருத்தர்கிட்ட நான் கேட்டேன், அவங்க அனந்தர்கள் தான், கிளினிக் வந்திருந்தாரு. அப்போ மாமா இது மாதிரி சொல்றாங்களே அப்படி என்ன மாமா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் சொன்னாரு, அது இல்லாம வேறு தேகம்னா வந்து அவங்க மனுஷ தேகம் இல்லாம வேற தேகம் அது மாதிரிட்டு. வேற தேகம்னா அவரு ரொம்ப சிம்பிளா டக்குன்னு ஆடு மாடு அது மாதிரி வேற எதுனா பொறுத்து பார்க்க மாட்டாங்க. அச்சோ இது என்னடா இது, வேறு தேகம்னா அழகை தேகம் கொடுப்பாங்கன்னா இது ஓகே, அது கொஞ்சம் மனசு சமாதானம் இருக்கும். இது மாதிரியா அப்போ மனுஷன் வந்து வேற வேற கூட பிறக்கலாமா அப்படின்னு திரும்ப தூக்கி நிற்குது. ஸோ இப்போ 7 பிறவின்றது செத்து செத்து பிறப்பதல்ல, 7 பருவங்கள். அதில் ஒரு குழப்பமும் இல்லை நம்மளுக்கு. 7 பருவங்கள் தான் இருக்கிறது, அது கிளியராக இருக்கும். ஆனால் இந்த கேள்விகள்லாம் நம்ம முன்னே நிற்கிது. இப்போ மனுஷன் 2 விஷயம், மனுஷன்னா மனுஷன் மட்டுமாக தான் பிறப்பானா இல்லை வேற வேற ஒரு இந்த அசனிங் ஆர்டரில் இந்த ஒன்றொன்னா வந்து பிறந்துட்டு வந்து கடைசியில் இந்த மனுஷனை அட்டைன் ஆகிறானா, இல்லை வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப தூக்கம் வருதா அப்படி எதனா கதைக்கு போகணும் நம்ம. சரி, அப்போ வந்துட்டு ரொம்ப கேள்விக்கு மனசுக்கு வருது. அதனாலதான் இந்த தலைப்பை வந்து புரியாதது அப்படின்னு நான் சொல்றேன் சார். இதை வந்து நீங்க உங்க மனசுல போட்டு உங்க மனசுல அசை போடுங்க, நீங்க போடுங்க. இப்ப வீட்டுல எல்லாம் போயிட்டு அப்புறம் நீங்க போடுங்க, நூல் படிக்க வச்சு இந்த மைண்ட்ல இருந்ததுன்னு சொன்னா அந்த நேரத்துல வரும். ஒண்ணு விடாத கேட்டாதான் அதுக்கு விளக்கம் வரும். ஆமா ஆமா, 4 கேட்டு 4 விட்டுட்டு வழக்கம் வராது. அதுதான் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுட்டு நீங்க படிக்கிறச்ச உங்களுக்கே வந்து அதுதான் தெய்வம் வந்து யார் மூலமான நம்மளுக்கு இதுக்கெல்லாம் விடை சொல்லுவாங்க, இது எப்படியான நம்மளுக்கு தெரிய வைப்பாங்க. சரிங்களா, ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும் இது, நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். சரி, இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, முன்ன 7 தலைமுறை பின் 7 தலைமுறை, இதெல்லாம் எனக்கு வந்து தோணுன கேள்விகள், உங்களுக்கும் தோணி இருக்கலாம். முன் 7 தலைமுறை பின் 7 தலைமுறை தெய்வம் ஒரு இடத்துல சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மெய் என்ற ஜீவ கரண்ட் 7 தலைமுறைக்கும் போகும் அப்படிங்கிறாங்க. இப்போ பின் 7 தலைமுறை தான் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பின் 7 தலைமுறைன்னா இப்போ நம்ம வந்து பழகுறோம். இப்போ இந்த சபையில நான் அடிக்கடிக்கு சொல்றது என்னன்னா, குழந்தைகளை நம்ம பழகணும் அப்படின்னு சொல்றோம். அதனால தான் குழந்தைங்களுக்கு வந்து வேத பாராயணம் கொடுத்து பண்றோம். சரி, அடுத்தது வந்து இந்த சபை நம்ம 36வது சபை, 3000வது சபை வந்து நம்ம வாரிசுகள் அவங்க நடத்துவாங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்து பேரன் கொள்ளு பேரன் எள்ளு பேரன் அப்படியே போயிட்டு இருக்கோம்னா சரி 7 தலைமுறை. இது முன்ன 7 தலைமுறை அப்படிங்கிறாங்க தெய்வம். இப்போ நமக்கு வந்து நம்ம மெய்வழிக்குள்ள மக்கள் நம்ம தெய்வத்தை நம்புறது சத்தியம், உண்மை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இதை வெளியில இருந்து ஒருத்தர் வந்து நம்மகிட்ட கேட்டாங்கன்னா அது அப்படிதாங்க தெய்வம் சொன்னா நீங்க நம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொன்னா
அந்த அம்மாக்கே ஒன்றும் தெரியல, அந்த அம்மாவுக்கு அது ஒன்றும் தெரியாது பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம முயற்சி பண்றது தப்பு இல்லை. தெய்வம் இங்க ஒரு அல்லையில் இருக்கும், அங்க ஒரு அல்லையில் இருக்கு. நிஜமா இங்க கொடுத்துருப்பாங்க, வேதத்துல எங்கேயாச்சும் கொடுத்துருப்பாங்க. நமக்கு தெரியல, அவ்வளவுதான். எனக்கு தெரியல. நம்ம இன்னும் நான் வந்து அந்த தேடல் இருந்து தெரிஞ்சுக்கணும். ஆனா எனக்கு நெஞ்சில இருந்த ஒரு கேள்வி நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். நீங்க படிக்கிறச்ச உங்களுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு சொல்லுங்க. 3-7 தலைமுறை அது எட்டி பாயும் ஜீவ கரண்ட்னாங்க. அப்ப நம்ம முன்னோர்களுக்கும் இந்த பலன் இருக்குமா? இப்ப நம்ம வந்து இந்த மெய்யில இருக்கிறதுனால நம்ம முன்னோர்களுக்கும் இந்த பலன் கிடைக்குமா அப்படின்றது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. தெய்வத்துக்கு என்ன இப்படிலாம் கொடுக்கணும்ட்டு இங்க நமக்கு கொடுக்கறதே போடுறதே பிச்சு. அவங்க தவத்தை பிச்சு பிச்சு போடுறாங்க. இதுல வேற வரும் 7 தலைமுறைக்கா பின் 7 தலைமுறைக்கு இப்படியானா நீ இந்த மெயில நம்மளை ஒட்ட வச்சணும்னு சொல்லிட்டு 2 வாங்கினா 1 ஃப்ரீன்னு கூட சொல்லிட்டு ஆஃபர் போடுறாங்க. அது மாதிரிலாம் வேற நமக்கு சொல்றாங்க தெய்வம் அப்படின்ட்டு. இந்த ஒரு கேள்வியும் எனக்கு வந்து புரிந்ததில் புரியாததா இருந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று வந்து இந்த அவதாரம் அப்படின்றது ஒரு விஷயம். இப்போ தெய்வம் வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அவங்க வந்து பரசிவம், பரமனே உருவெடுத்து வந்தவங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது எப்போ விளங்குச்சு அப்படின்னு சொன்னா, பாட்டையார் அவர்கள் திருப்பரங்குன்றத்திலிருந்து தெய்வம் வந்து அவர் காலில் விழுந்து வணங்குறச்சு அவர் வந்து நீ என்ன எனக்கு பாவம் சேர்க்கிறியான்ட்டு பின்னாடி போயிட்டாங்களாமா. பின்னாடி போயிட்டு பாவம் சேர்க்கிறியான்னு சொல்லிட்டு அப்போதான் சொல்றாங்க அந்த ஜீவலோகத்துல என்னென்ன நடந்தது அந்த சபையில அப்படிங்கிறதான் சொல்றச்சு இவருக்கு நம்ம புரியுது. இப்போ எனக்கு இங்க என்ன கேள்வினா, உங்களுக்கும் இந்த கேள்வி இருக்குதான் நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ வந்த கிரேதாயுகம், துவார யுகம், கலியுகம் சொல்லிட்டு இத்தனை யுகத்திலையும் வந்தது. ஒவ்வொரு பாரவான்கள் எல்லாம் வந்தாங்க. அப்போ வந்து என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு கத்தியை மாற்றி மாற்றி அனுப்பினாங்க. அப்போ வேறு வேறு கத்தியாக இருக்கும்னு கேட்டாங்க. எல்லா மதங்களும் வந்ததெல்லாம் மதங்களுக்காக பேசுறச்சு அதை சொன்னாங்க. இப்போ கிருஷ்ண அவதாரம் வந்தாங்க, ராம அவதாரம் வந்தாரு, இயேசுபிரான் வந்தாங்க, முகமது நபிகள் வந்தாங்க. இப்போ இவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, முகமது நபிகளுக்கு மேல வந்து அல்லான்னு ஒருத்தர் இருக்காரு. ஜீசஸ் சொல்றாச்சு நம்ம என்ன சொல்றாங்கன்னா பரமபிதா ஒருத்தர் இருக்காங்க அப்படிலாம் சொல்றோம். அப்ப இவங்கெல்லாம் வந்து பாரவான்களா தான் வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் அவங்க அனுப்பி வச்சாங்க. கடைசியில தான் வந்து யாரையுமே இந்த மக்கள் மதிக்கல. அதுக்காக யார் போறதுன்னு கேட்டா அப்போ தெய்வம் வந்து நான் போறேன் அப்படின்றாங்க. எனக்கு முன்னாடி இங்க பாட்டையா போனோம் 6 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச கதை தான், மாநிலத்துல எல்லாம் கொடுத்துருக்காங்கன்ட்டு. இப்போ இன்னைக்கு என்ன, இப்போ சமீபத்தில் கூட நான் ஒரு பதிவுல கேட்டு நான் ஒரு நூல்லையும் படிச்சிருக்கேன். அப்போ அந்த பத்திரிகையாளர்லாம் வருவாங்க, நிருபர்கள்லாம் வந்து அப்போ தெய்வம் வந்து பேசிட்டு இருக்கச்சு. அப்போ அப்படி சொல்றாங்க, இயேசுபிரானை பத்தி பேசுறச்சு அவங்க சொல்றாங்க இது மாதிரி. இப்போ இயேசுபிரான் வந்து சிலுவையெல்லாம் அரைஞ்சாங்க, அவங்க இந்த கையில தான் அரைஞ்சாங்க. அந்த கையில வந்து இங்க இந்த இடத்துல மார்க் கூட இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி தெய்வம் காமிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ இயேசுவா வந்தது நம்ம தெய்வம் அப்படின்னு சொன்னா, அப்போ தெய்வம் வந்து பரசிவம் இல்லையா, பரமனே உருவெடுத்து வந்தவங்க. இப்போ அவங்க வந்து அவங்கெல்லாம் வந்து பாரவான்கள் தானே. இப்போ அந்த கடவுள் தானே இவங்களெல்லாம் அனுப்பி வச்சாங்க இவங்க. அப்போ இவங்களுக்கு இருக்கிறது அவங்களுக்கு எப்படி அந்த கையில வந்தது அப்படின்றது ஒரு கேள்வி எனக்கு தோணுச்சு இவங்களுக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் அவதாரம், இவங்க தான் அனுப்பி வச்சாங்க அவங்க அப்படின்றது. அப்போ அவங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, எல்லாமே தெரியும் என்ன நடந்ததுன்றது. ஏன்னா அவங்க தான் வந்து பரமசிவன் அவங்க தான் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு வாக்கியத்தில் கூட தெய்வம் உத்தரப்படுறாங்க. வாசவி ஹால், சேலத்தில் வந்து வாசவி ஹாலில் வந்து நடந்த ஒரு சபையில் தெய்வம் சொன்னாங்களா, எம்மை விட்டால் உங்களுக்கு யாரும் ஒரு கெதியும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா. அப்போ அவங்களுக்கு வந்தது ரொம்ப வருத்தமாகிடுச்சு. நம்ம இப்படி சொல்லிட்டோமே அவங்கள பார்த்து, எம்மை விட்டால் உங்களுக்கு யாரும் கதி இல்லைன்னு சொல்லிட்டோமே, அது உண்மையான்னு சொல்லிட்டு தவத்தில் போய் ஒரு நிலையாக ஏறி பார்க்குறாங்களாம். அப்போ ஏறி பார்த்தா அவங்க போகிற எல்லையெல்லாம் இந்த அல்லான்னு சொல்கிறவங்க, சிவன் சொல்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு எல்லையை தொட்டுருக்காங்க. அதுக்கு மேலே போகணும். இவங்க போய் நிற்கிற எல்லைக்கு திரும்பி பார்த்தா கால் சுவடுகளே இல்லையாமா. இவர் தான் அந்த ஹையஸ்ட் பீக்கை போய் டச் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவர் நினச்சாரா, சரி நம்ம சொன்னது கரெக்டு தான், நம்ம இந்த எல்லை யாரும் எட்டினது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவங்கெல்லாம் இப்போ அல்லாங்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு பரமபிதால ஒரு எல்லைகள் இருக்கு. அதெல்லாம் விட சுப்பீரியர் வந்து நம்ம தெய்வம் தான், அந்த சுப்பீரியர் மோஸ்ட் அவங்க தான் அதை அட்டைன் பண்ணியிருக்காங்க அந்த இடத்த அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் கூட எல்லளவும் ஐயம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் எனக்கு என்னன்னா இதுதான் அந்த பாரவான்களா கிருஷ்ணாவோ வந்ததும் நான் தான். பவபாரம் வரச்ச நான் யுகந்தோறும் வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனாங்களே, இப்போ வந்தால் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் வந்திருக்கேன், இந்த இடத்துல தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அங்கே ஒரு மாதிரி புரிந்ததில் புரியாதது மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்னொரு இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால்,
ஒரு துழாய் அனந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்துட்டு என்னன்னு சொன்னால், இப்போ எங்கள் மாமியார் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட மடியிலே தான் வந்து அவங்க அடக்கம் ஆனாங்க. அது ஒரு பெரிய வாய்ப்பு. அவர் அன்றைக்கி ஆஃபீஸில் ஒர்க் அட் ஹோம் இருந்ததுனால அவங்க அப்படி பழத்தை சாப்பிட்டு அப்படி போட்டுட்டு வராங்க, அப்படியே இவர் மடியில் தான் அடக்கானாங்க. அது தெய்வமே உத்தரவு பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மகன், அதாவது வீட்டுக்கு பெரிய பையன் வந்து ஒரு தன்னோட பெரிய பையன் மடியில் அடக்கம் ஆகிறதுங்கிறது ஒரு பெரிய செயல், அது ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு யாருக்கு நடந்தது அப்படின்னா, மெய்வழி துழாய் அனந்தர் அப்படின்னு ஒருத்தருக்கு. இது தேவாமிர்தம் பக்கம் 51-52 இருக்கு. புதுக்கோட்டையில் மதுரைக்கு செல்லும் பேருந்தில் தனது மூத்த மகன் மடியில் ஜீவ பிரயாணம் ஆனார்கள். அவர்கள் தூளபிம்பம் சாலையம்பதிக்கு கொண்டு வரப்பெற்றது. ஆண்டவர்கள் அனுமதி பெற்று விடுதியில் தூளபிம்பம் கொண்டு போய் வைக்கப்பெற்றது. அப்பொழுது பிறந்த ஆண்டவர் வாக்கியம், ஒருவன் தன்னுடைய மூத்த மகன் மடியில் ஜீவ பிரயாணமாவது சிறப்பு என்று வேதம் சொல்கிறது என்று அருளினார்கள். அவருடைய தூளபிம்பம் மறுநாள் 19/3/72 தான் அடக்கம் செய்ய வேண்டி இருக்கும் என்று சன்னிதானத்தில் விண்ணப்பித்தார்கள். மேவழி துழாய் அனந்தரின் தூளபிம்பத்தின் வலது கையை ஒரு வாளி நிறைய மணல் எடுத்து அதற்குள் மறைத்து வைக்கவும் என்று உத்தரவாயிற்று. இப்போ தெய்வம் என்ன சொல்றாங்க, நாளைக்கு தான் பண்ண முடியும். அவர் அடக்கமானது வந்து முன்னாடி நாள் 19வது நாள் தான். யாரான வர வேண்டியிருக்கும், என்ன காரணம் தெரியல. அன்னைக்கு தான் வந்து அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் தெய்வம் என்ன பண்ணாங்க, ஒரு பக்கெட் நிறைய மணல் எடுத்துக்கோங்க, ஆற்று மணலை. அதில் அவரோட கை அடக்கம் ஆயிட்டார். அவரோட கையை உள்ளே வச்சு மூடி வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. இப்போ இங்கே திரும்ப புரிஞ்சது புரியாது. அங்கே இருந்தவங்களுக்கு நம்ம அவங்கக்கிட்ட பேசினா நம்மளுக்கு புரியும் ஏன் அப்படி சொன்னாங்கன்னு காரணம். ஏன்னா இந்த பதிவில் வந்து அந்த காரணம் போடல, மேபி வேற இன்னொரு இடத்துல கொடுத்துருக்கலாம், எனக்கு தெரியல. அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால், ஏன் தெய்வம் வந்து கையில் போட்டு வைக்கிற காரணம் இருக்கும். தெய்வம் சொன்னால் ஏன் எதுக்கு நம்ம கேட்கக்கூடாது. இதே கேள்வியை வேறு யாருன்னா இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் யாருன்னா கேட்டால் எனக்கு சொல்ல தெரியும், இல்லைன்னா நான் இந்த சப்ஜெக்டே பேசக்கூடாது இல்லையா? இப்போ நம்ம ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் காலேஜ்லலாம் ஒரு ஸ்லைட் போட்டோம்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் நம்ம ஸ்லைட்லேயே போடணும். நீ தானே சொன்னேன் அப்படின்பாங்க. நம்ம கேட்டுட்டு ப்ரொஃபஸர்ஸ் நம்ம ஆன்சர் சொல்லலை அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் இப்போ எனக்கு சொல்லலைன்னா நான் உடனே அதான் சொல்கிறேன், நீ தானமா ப்ரெசென்ட் பண்ணுற, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அது மாதிரி இப்போ இந்த விஷயத்தில் வந்து ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பிம்பம் அப்படி இருந்தால் எத்தனை நாள் வெளியே போட்டு வச்சுருந்தாலும், 40 நாள் 50 நாள் போட்டு வச்சுருந்தாலும் அது அப்படியே தான் இருக்கும், ஒன்றுமே ஆகாது அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய இந்த மகாமகத்து நூலில் படித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா பிம்பத்துக்கு தாடி வளர்ந்த கதைலாம் பார்த்துருக்கோம். மதுரை ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சில் மார்ச்சுவரியில் வச்சுட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து இத்தனை நாள் வெளியே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் போனால் பிம்பம்லாம் பார்த்தா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அது மாதிரிலாம் பார்த்துருக்கோம். பிம்பம் வந்து ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது தெய்வம் ஏன் வந்து மண்ணில், அதாவது மண் மறைவு பண்ணிட்டதா அர்த்தம். ஏன்னா நம்ம வந்து அடக்கமான நாளில் வந்து அந்த 1ஆம் ஆண்டு பூர்த்தி பண்ண மாட்டோம். மண் மறைவு அன்றைக்கி தான் கணக்கு வச்சு பண்ணுவோம் நம்ம. அப்போ ஏன் வாளி நிறைய மண் எடுத்து கையில் போட்டு புதைக்க வச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம், இதுவும் எனக்கு புரிந்தது புரியாதது. இது தெரியும், இந்த அடக்கமாயிட்டு எத்தனை நாள் வெளியே போட்டு வச்சோன்னா ஒன்றும் ஆகன்றது புரியுது. பட் இது ஏன் பண்ணாங்கன்றது எனக்கு ஒரு புரிந்ததில் ஒரு புரியாத விஷயமா இருந்தது. அப்போது அடுத்தது வந்து மங்களா ஆனந்திகி அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்னா மங்களா ஆனந்திகி அவங்க வந்துட்டு அவங்க புனர்ஜென்ம திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம், நம்மளாம் ஹாப்பி பர்த்டே கொண்டாடுற மாதிரி அவங்க உபதேசம் வாங்கின நாளில் வந்து கொண்டாடுவாங்க இல்லையா? அது மாதிரி போயிட்டு அவங்க கொண்டாடுறாங்க. அப்போ கொண்டாடுறச்ச என்ன ஆகுதுன்னு சொன்னால், தெய்வம் உத்தரவு பண்ணுறாங்க, மங்களா ஆனந்திக்கு மறுபிறப்பு பிறந்த நாள் என் முன் மண்டியிட்டு வணங்கிய போது ஏறிட்டு பார்த்தால் அருகில் அவளுடைய கணவன் சிலம்படியும் மண்டி போட்டு அமர்ந்து என் முன் என்னை பார்க்கிறான். என்ன அதிசயம்! அவளும் திருமண கோலத்தில் மஞ்சள் வீசும் சிறு பிள்ளை முகத்துடன் பச்சை கோடு போட்ட மஞ்சள் வர்ண புடவை உடுத்தி தோற்றம் அளித்தாள். சிலம்பணி இப்போ எங்கே போய் குடியேறியிருக்கான் என்பது உனக்கு தெரியவில்லையா? ஏன் நீ அதற்கு உகந்த நுழைக்கடையில் நுழைந்து போய் பார்க்கவில்லை? அதனால் தான் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ அந்த அம்மா வந்து தெய்வத்துக்கு தரிசனம் பண்ணுறாங்க, வந்து வச்சு அவங்க மண்டிட்டு தெய்வத்துக்கிட்ட தோத்திரம் படிக்கிறச்ச பக்கத்தில்
அவங்க ஜீவப்பிரியான, ஆனால் அவங்க கணவனும் மண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. தெய்வம் வந்து அந்த புடவையோட கலரை கூட சொல்கிறாங்க, மஞ்சள் நிறத்தில் பச்சை கலர் கோடு போட்ட புடவை கூட இருக்கு. ஆனால் சரி, அவங்க சரி எப்போவோ ஜீவப்பிரியானான அவர் வந்து பக்கத்தில் மண்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தெய்வத்துக்கு தெரியுது அப்படின்ட்டு. இங்கே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ நம்ம மூணாவது அது தெய்வம் சொல்லிடுறாங்க, உனக்கு அத்தனை அறிவுலாம் இல்லை, அதுக்குன்னு ஒரு எல்லையில் போய் பார்த்தாதான் அது தெரியும். எல்லாருமே அங்கே அமர்ந்துருப்பாங்க, யாருக்குமே தெரியல, எனக்கு மட்டும் தெரியுதுன்னா தெய்வத்துக்குன்னு நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியுதுன்னா அவங்க சக்தி வேற. இருந்தாலும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ ஜீவ பந்து உரிமை 3ஆம் நாள் ஜீவ பந்து உரிமை காட்சி நம்ம பண்றோம். அப்புறம் 40ஆவது நாள் ஆன்ம சஞ்சார உரிமை காட்சின்றோம். இப்போ 3ஆம் நாள் ஜீவ பந்து உரிமை காட்சினா என்னன்னா, இந்த ஜீவன் 3 நாளுக்கு அது அங்கேயே இருக்குமாம். அந்த பந்து பாசங்களோட பந்தத்தை விட்டு போக முடியாமல், அதை படித்த ஸ்கூலு எங்கெங்கே இருந்ததோ அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ட்ராவல் பண்ணுது. 40ஆவது நாள் தெய்வத்துக்கிட்ட போய் ஐக்கியமாகணுன்றது. அப்போ 3 நாளுக்கு அப்புறம் வந்து இன்னொரு வாக்கியத்தில் சொல்லுவாங்க, வேறு எந்த கொடுத்து மகன் போய் அழுதாலும், மருமகள் போய் அழுதாலும், பொண்டாட்டி அழுதாலும், புருஷன் அழுதாலும் யாரும் அதை திரும்பி கூட பார்க்காதான். ஏன்னா நான் வந்து இந்த தேவலோகத்தில் இருக்க, போக என்னை விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறோம். அது அந்த வந்து ஒரு சந்தோஷித்து இருக்கும். எண்ணம் பல கோடியதாக இருந்ததெல்லாம் வந்து ஒரே எண்ணமாக தெய்வத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, 3 நாள் வரைக்கும் தான் நம்மளாம் தெரியும் போல இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம தெரியவே மாட்டோம். அப்புறம் சொல்லுவாங்க, அந்த லோகத்தில் வந்து ஆண் பெண் எல்லாம் இல்லை, உயிர்களுக்கு வந்து ஆண் பெண் வித்தியாசம்லாம் இல்லை, எல்லா ஜீவனும் ஒன்றுதான், எல்லா ஜீவனும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிட்டு அப்போது இப்போ வந்து அந்த ஜீவனுக்கு மங்களானந்திக்கு தான் அவங்களோட ஒய்ஃப்னு தெரிஞ்சு அங்கே வந்து அவங்க வந்து இந்த நிகழ்ச்சி கொண்டாடுறச்ச எப்படி பக்கத்தில் அவங்க கணவர் வந்து மண்டிட்டு போட்டு தான் இருந்தது, தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்களே அப்படின்னு யோசிச்சு மனசு வந்து தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இதுவும் எனக்கு புரியாத ஒரு விஷயமா தான் இருந்துச்சு அது எனக்கு. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, தெய்வம் வந்து யார் மூலமானா எனக்கு இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான். ஏன்னா தெய்வம் சொல்லுவாங்க, நீ பேசுனாதானே, நீ பேச தப்பா இருந்தா கூட பரவாயில்ல. அதுதான் அந்த அம்மா குழந்தை சொல்லுவாங்கல்ல, பட்டு புடவை கட்டின்னு இருக்கும், அது மழை ஜலம் கழிச்சிருச்சு, அம்மா சந்தோஷப்படுவாங்களான்னா சந்தோஷம் தான் படுவாங்க, ஏன்னா மப்பு சரியாயிடுச்சு. அது மாதிரி நமக்கு மனசுல இருக்க பல கேள்விகளுக்கான விடை வந்து பேசாமே மனசுலயே வச்சுட்டு இருந்தா நம்மளுக்கு வந்து தெளிவு கிடைக்காது. பேசினாதான் வந்து யார் மூலமாச்சும் அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதனாலதான் வந்து இந்த புரிந்ததில் புரியாதது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் உங்க கூட பங்கிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் ஒரு ரொம்ப ஒரு விஷயம், அது என்னன்னா மாங்கல்ய கிரகண விரிப்பு அப்படின்பாங்க. மாங்கல்ய கிரகண விரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த ஆண்டு பூர்த்திலாம் பண்றச்ச கொண்டாடுறச்ச சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இந்த மாங்கல்ய கிரகண விரிப்புல இப்போ இதெல்லாம் வரும் இல்லையா, இந்த கிரகணம் வரும்ல, அந்த கிரகணம் வரச்ச இந்த கிரகணத்தின் போது சந்திரன் பூமியின் நிழலால் மறைக்கப்படுகிறது. ஆனால் சிறிது நேரத்தில் கிரகணம் விலகியதும் முன்போல் பிரகாசிக்கிறது. அது போலவே, இது ரொம்ப முக்கியம், அது போலவே கணவன் ஜீவ பிரயாணமான பெண்கள் தங்களுடைய கணவர்களுடன் நித்திய தேகத்தில் மறுபடியும் ஒன்று சேர்க்க பெறுவார்கள். இது ஏற்கனவே நான் ஒரு தடவை படித்தேன் நான். அப்போ எங்கள் வீட்டுக்காரர், அங்கேயும் அந்த தொல்லை விடாதா அப்படின்னு சொன்னார். இங்கேதான் தொல்லைன்னு சொன்னால் அங்கே கூட போயிட்டு நித்திய தேகத்தை கணவன் நித்திய தேகத்தில் ஒன்றா சேர்த்துருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ திரும்ப அதே தான் 3ஆம் நாள் ஜீவபந்த உரிமை காட்சி. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் கணவன் யாரும் தெரியாது, மனைவி யாரும் தெரியாதெல்லாம் இருந்தாங்களே. அப்போ நித்திய தேகத்தில் வந்து நித்திய தேகம் சொர்க்க தேகத்துக்கு போனதும் இப்போ உஷானா உஷாவோட கணவரோட தேகத்தை, இந்த தேகத்தை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. கண்மணினா சுரேஷ் கோவிந்தா நாங்கள் போய் சேர்த்துருவாங்களாம்மா அப்படின்ட்டு. நமக்கு சந்தோஷம் தான்ப்பா, எங்கள் கணவரோட நம்ம இருப்போம். அவங்களுக்கு வருத்தமாக இருக்குது, இங்கே தான் இந்த பாடுபட்டோம்னா அங்கே வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. இதுவும் எனக்கு வந்து புரிந்ததில் ஒரு புரியாத விஷயம்தான். அதுதான், ஒரு முத்து இங்கே இருக்குது, இன்னொரு முத்து இன்னொரு இருக்குன்னு இன்னொரு இடையில கொடுத்துருப்பாங்க. ஏன் அறிவுக்கு இன்னும் வந்து அது சரியாக விளங்கலை. அது உங்களோடலாம் நான் பங்கிக்கிறதுல நீங்கள் இனிமேல் வேதம் படிக்கிறச்ச இதெல்லாம் உங்கள் மைண்டில் வரும். வந்து இதுக்கான தேடலில் இறங்கி படிக்கணும். அதாவது நிறுத்து பார்த்து படிக்கணும். நான் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க 1/2 மணி நேரம் தான் படிக்கணும் வேதம் சொல்லியிருக்காங்கன்னு நான் எடுத்து படிக்கக்கூடாது. அடுத்தது வந்து என்னன்னா, இன்னும் ஒரு விஷயம், மகசர் மைதானம் அப்படிங்கிறது. மகசர் மைதானம் அப்படின்னு சொன்னால்
நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். இது நம்ம புத்த பகவான் அவர்கள் தீர்க்க தரிசனத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், என்ன சொல்லுவோம் நமக்கு, இறுதி பிரளயம் எப்படி யாரால் நடக்கும் அப்படின்னு சொன்னால், எண்ணிக்கோடி சராசரங்களையும் படைத்து காத்தருளிய அதே பிரம்மம் இன்று இறுதி பிரளத்தை நடத்து சிறுத்து இந்த ரூபத்தில் வந்திருக்கிறது தெரிகிறது அல்லவா. அந்த சம்ஹாரம் எவ்வாறு உண்டாயிற்றோ அதே போல சுருங்கி ஒழுங்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு பண்ணிக்கிட்டேன். சூரியனின் உஷ்ணத்துடைய குரூரத்தால் இப்போவே வெயில் தாங்க முடியல, ஏசி பத்தல, ரூம்க்கு ஏசி போட்டுருக்கோம். அப்போ பிரளய நேரத்தில் சூரியனின் உஷ்ணத்தினுடைய குரூரத்தால் சிருஷ்டி அனைத்தும் பஸ்மீகரமாகி மண் கல் முதலிய அனைத்தும் பொடி சாம்பலாக்கப்படும். அதன் பின் ஜலப்பிரளயமாக வருஷித்து அதை கரைத்து விடும். அப்போது ஊழிக்காற்று வீசும். அதில் அனைத்தும் ஆவியாக்கப்பட்டு இறுதியில் கூடஸ்த பிரம்மமாகிய இருட்கோளம் தன் வசமாகவே எல்லாவற்றையும் ஆக்கி கொள்ளும். இதுதான் எப்படி உலகம் உருவாச்சோ அதே மாதிரி அழிஞ்சிடும் சொல்லுவாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க, புத்த பகவான் இரண்டாவது தீர்க்கதரிசனம் என்ன நம்ம சொல்லுவோம், ஒரு சிறிய திட்டானது தென்னிந்தியாவில் இருக்கட்டும் அப்படின்பாங்க. அது எந்த திட்டு? நம்ம மெய்வழி சாலை, நம்ம தெய்வம் அவர்கள் உருவாக்கி நமக்காக வச்சிருக்க அந்த மெய்வழி சாலை. அதான் கேட்பாங்க, இப்போ நல்ல ஊரெல்லாம் இருப்ப, வெளியே இருப்ப, எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சிருப்ப, இந்த உலகத்திலேயே இருப்ப, கடைசியில இங்க ஒளிந்து கொள்ளை தானே கல்லர் புகையா அப்படின்பாங்க. அப்போ நீ ஓடி வந்தேன்னு சொன்னா இங்க வேலியை சுத்தியும் நாங்க நெருப்பு மூட்டி இருக்கோம், ஒரு வேலியை வெளியே கட்டி போட்டிருப்போம் அப்படின்பாங்க. இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு தெய்வத்துக்கிட்ட ஒட்டி பணிந்து நடந்து கொள்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான். அப்போ பாப்பா அடிக்கடிக்கு கேட்பா, பிரளயம் வரப்போகுது, போன வாரம் கூட ஃபாரின்ல ரெட்டு நிலா வந்துடுச்சாமா, தெய்வம் சொல்லியிருக்காங்களே சென்னிலா வந்தா உலகம் அடியும் அப்படின்னு சொன்ன. அப்போ நம்மளாம் என்ன பண்றதுன்னா, அப்போ உங்க ஒரு வாக்கியத்தில் நமக்கு சொல்றாங்க, உனக்கு அந்த பிரளயம் வர நேரத்துக்கு நான் உங்களுக்கு அறிவுறுத்துவோம், நீ அறிவுறுத்திட்டு இன்னைக்குன்னா உடனே அடுத்த க்ஷணம் வர வச்சிட மாட்டாங்களா, நம்ம எல்லாம் அங்கே வர வச்சுப்பாங்களா, நம்ம எல்லாம் அங்கே வர வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நடக்கும் அப்படின்ற ஒரு தைரியத்தையும் இன்னொரு வாக்கியத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், மகசர் மைதானம்ன்றது நீ எங்கேயோ நினைச்சிட்டு இருக்க, மகசர் மைதானம் நீதி தீர்ப்பு நடக்க போறது, எங்க ஜட்ஜ்மெண்ட், மகசர் மைதானம் இதுதான் இந்த இலை. இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், ஏன்னா அங்க காய்கறி கடை இருக்கு, அங்க ரேஷன் இருக்கு, அங்க சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க, இது மாதிரிலாம் இடம் தான், அது மக்கள் இருக்காங்க, அது மாதிரி நினச்சிட்டு இருப்பான். ஆனா அதுதான் மகசர் மைதானம், அந்த தெய்வீக எல்லை அது அப்படின்றாங்க. உடனே நமக்கெல்லாம் என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, சார் மகசர் மைதானம்ன்றாங்க, இப்போ இப்போ அங்கே வாழ்ந்துருக்க மக்களுக்கு சரி, அங்கே வாழ்ந்திருக்க மக்களுக்கு சரி, அங்கேயே இருக்கிறாங்க. இப்போ நம்மெல்லாம் இங்கே வெளியே இவ்வளோ லட்சம் பேர் இருக்கவே, இப்போ அவ்வளோ பேரும் நம்ம உள்ள ஓடி போயிட்டோம்னா அங்கே அந்த இடம் பத்துமா? எவ்வளோ பேர் அங்கே இருக்க முடியும்? 14 மாதம் சொல்கிறாங்க, அந்த காரில் கப்பி இருக்கும், அந்த 14 மாதம் இருட்டாக இருக்கும், அதுலேயும் 3 நிலை சொல்கிறாங்க உங்களுக்கு. நம்ம எவ்வளோ ஒட்டி படிஞ்சிருமோ அதுக்கேற்ற மாதிரி தான். சிலருக்கு ஒரு சாராருக்கு தெய்வ உருவை நம்ம பார்க்க முடியும், சில பேருக்கு துணி மட்டும் தான் கேட்கும், சில பேருக்கு பார்க்கவும் முடியாது, துணி கேட்காது, ஆனால் அந்த பலன் நம்ம தெய்வம் கொடுப்பாங்கன்றாங்க. இவ்வளோ விஷயம் உள்ள இருக்கு. நம்ம எப்படி இந்த புரிஞ்சதை புரிய மகச மைனான்னு நம்ம அறிவு சம்மதிக்கு நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் இவ்வளோ பேரும் அங்கே போனால் எப்படி அங்கே இருக்க முடியும், இத்தனை பரப்பளவு கொண்டது தானே அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம தோணதான் செய்யுது நம்மளுக்கு அப்படின்ட்டு. இப்படி பல கேள்விகள். இது நான் சொன்னது கொஞ்சம், இன்னும் இருக்கிறது ரொம்ப நிறையவே இருக்குது. ஆனால் காலம் கருதி நான் என்ன இப்போ முடிக்கிறேன்றது உங்கள் முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியுது. இப்போ என்னன்னு சொன்னா, இது நம்ம எப்படி முடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, திருமேனியான 246வது வாக்கியத்துல, ஆசான் சொல்லி உன் இச்சை என வந்ததும் அந்த நிமிஷத்திற்கு முன் இருந்த நீ இறந்து விட்டாய், அவர்கள் உறுப்பில் ஒன்றாய் நீ ஆகி விடுகிறாய். குருவாகிய ஜலக்கடல் அதாவது தலை நீட்டினதும் கிரகமாகிய நெருப்பு அணைந்து அதன் அதிகாரம் அற்று போகிறது. குரு பெருமானின் பரிசுத்த ஆவியில் கிரண வீச்சானது அவைகள் மேல் பாய்ந்ததும் அந்த கிரகங்கள் தமது குணம் மாறி அவர்கள் வசப்பட்டு ஊழியர்களாக ஆகி உதவி செய்ய நிற்கின்றன. கிரகம் அஸ்தமனம் ஆகும்படி செய்து கொண்ட ஒரு கிரகஸ்தர்களின் கைவசப்படுவது என்பது உன் அறிவில் சாயாமல் உன் ஆசிரியர் அறிவிலே நீ சாய்ந்து ஆகும். அப்படி அவர்களிடம் பூராவும் சாய்ந்து விட்டால் உனது சொல் என்பது அற்று நீ இழந்து விடுகிறாய். அதுதான் சாவருமுன் சாவது. நாமளும் சாவருமுன் செத்து நம் ஆசான் சொல்படி இச்சைப்படி படிந்து நடந்து இறுதி பருந்தியவரை சத்தியம் தவறாமல் அவர்கள் எண்ணத்தோடு ஒட்டி நின்று நிலைத்து இந்த சொர்க்கபதி வாழ்வை, அவர் இரக்கத்தை பெற்று அதன் மூலம் சொர்க்கபதி வாழ்வை பெறுவோமாக என்று கூறி இத்துணை
நேரம் பொறுமையாக இந்த என்னது சொல்ல வர்றது புத்தி பேருரையை மனம் வந்து கேட்டமைக்கு நன்றி கூறி என் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் புத்தி பேருரை தொடரும். நமஸ்காரம்.